We bring you greetings in the name of our Lord and Savior Jesus Christ, who is the great teacher of all times. எல்லா காலத்திலும் மிக மேன்மையான பெரிய போதகரான ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதல் தெரிவியுங்கள். We are living in the last day. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். All over the world God has raised many ministries to finish the unfinished task of global evangelization. அனைத்து உலக நற்செய்தி பணியை முடிக்கும்படியாக தேவன் இந்த உலகம் எங்கும் பல்வேறு ஊழியங்களை எழுப்பி தந்திருக்கிறார். There is a renewed interest among believers to involve themselves directly or indirectly in various church activities and ministerial programs. விசுவாசிகள் மத்தியிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேவனுடைய சபையிலே நடைபெறுகிற இந்த ஊழியங்களிலே ஈடுபடுகிற உற்சாகமான ஒரு எழுப்புதல் இந்த நாட்களில் பார்க்கிறோம். While we praise God for that, there is a matter of grave concern that God's work is not always done in God's way. ஆனால் இவைகளை குறித்து சந்தோஷப்படுகிற அதே நேரத்தில் அதை குறித்து ஒரு கரிசனையும் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்தை தேவன் விரும்புகிற வழியில் நாம் செய்ய தவறிவிடுகிறோம். Unless God's work is done by God's man in God's time in God's way, it will not have God's support. தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய வழியிலே தேவனுடைய மனிதர் தேவனுடைய நேரத்தில் செய்வார்களே ஆனால் தேவனுடைய ஒத்தாசையை இழந்து போவதில்லை. God's work begins with breaking down before it could be built up. தேவனுடைய ஊழியமானது கட்டப்படுவதற்கு முன்பதாக அது இடித்து தள்ளப்படுகிறது. Now that is why I have titled this evening talk as how not to minister. ஆகவே நான் இந்த மாலை செய்தியை எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். If you have brought your Bibles, I am sure you have, turn with me to the book of Jeremiah chapter 1 and verse 10. நீங்கள் வேத புத்தகம் கொண்டு வந்திருப்பீர்களானால் உங்கள் வேதாகமத்தில் எரேமியாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்படியாய் அழைக்கிறேன். Here we have the initial call of Jeremiah to a national prophetic ministry. இங்கே எரேமியாவை தேவன் தேசிய அளவிலே ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்திருக்கிறதை பார்க்கிறோம். See, I have this day set you over the nations and over the kingdoms. Number 1, to root out. Number 2, to pull down. Number 3, to destroy. Number 4, to throw down. உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். பார், பிடுங்கவும், முதலாவதாக, இரண்டாவதாக இடிக்கவும், மூன்றாவதாக அழிக்கவும், நான்காவதாக கவிழ்க்கவும். Now you find there are 4 things given, they are all for destruction. முதலாவது 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே அழிப்பின் செயலாகும். Now after that we have 2 activities, to build and to plan. அதற்கு பிறகு 2 செயல் திட்டங்களை சொல்கிறார், கட்டவும் நாட்டவும். In the right sense, any ministry of the Lord, if it has to stand the test, first several things must be undone before it can be done. தேவனுடைய ஊழியம் வர இருக்கிற பெரிய சோதனையிலே அது நிலைத்து நிற்க வேண்டுமானால் அந்த ஊழியம் கட்டப்படுவதற்கு முன்பதாக அது இடித்து தகர்க்கப்பட வேண்டியது அவசியம். Many things need to be unlearned before we can learn God's things in a proper way. சரியான விதத்தில் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னதாக अनेक தவறான காரியங்களை கற்றுக்கொண்டதை களைந்து விட வேண்டும். That is why we are giving a negative approach to these subjects this evening. ஆகவே இந்த மாலை நேரத்தில் இந்த கருத்திற்கு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை நாம் கொடுக்கிறோம். It looks negative, but it is positive negative. இது எதிர்மறை போல காணப்பட்டாலும் இது நம்மை கட்டி எழுப்புவதற்கான எதிர்மறை சிந்தனையாகும். It is a constructive, critical, analytical study. இதை நம்மை கட்டி எழுப்புவதற்காக குறை கூறி சரி செய்வதற்கான அழைப்பின் சத்தமாகும். May the Lord give us grace as we are going to study 10 lessons on how not to minister before the 90 minutes that we have before us. நமக்கு முன்னே இருக்கிற 90 நிமிடங்களில் நாம் எப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடாது என்பதற்கான 10 ஆலோசனைகளை நாம் தியானிக்க போகிறோம். 1, do not substitute anything for personal work. தனி வேலைக்கு பதிலாக நாம் வேறு எதையும் செய்யக்கூடாது. Once again, இன்னொரு முறை சொல்கிறேன், do not substitute anything for personal work. தனி வேலைக்கு பதிலாக வேறு எதையும் நாம் செய்யக்கூடாது. Praying is important.
ஜெபம் முக்கியமானது. Praying for God's work and ministries is important. தேவனுடைய ஊழியத்திற்காக ஜெபிப்பது மிக முக்கியம். Supporting God's work with our finance and with whatever physical help we could offer is important. தேவனுடைய ஊழியத்தை நம்முடைய பொருளால் சரீர முயற்சியினால் தாங்குவது முக்கியம். But above all that, each Christian and every believer must personally involve himself in God's work. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஊழியத்தில் நேரடியாக ஈடுபட வேண்டும். Why do I say that? ஏன் அப்படி சொல்கிறேன்? This is the greatest truth that was found for us in Reformation. சீர்திருத்த செய்தியிலே நமக்கு இந்த சத்தம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. Turn with me to 1 Peter 2nd chapter. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9th verse. 9வது வசனம். You are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தபடியே புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். It is wonderful to say I am a priest unto God and I am a king unto God. நான் தேவனுக்கு முன்பாக ஆசாரியன் ராஜா என்று சொல்வது நல்லது. And it is wonderful to boast that we are a holy nation and we are a chosen generation. நாம் பரிசுத்த ஜாதி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்வது சந்தோஷமாக But what இருக்கிறது. is the purpose for which we have chosen like that? ஆனால் நாம் ஏன் அவ்விதமாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? That you may proclaim the praises of him who has called you out of darkness into his marvelous light. அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தபடியே புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Brothers and sisters, if you are a born again Christian, you are a priest unto God. அருமையான சகோதர சகோதரி, நீங்கள் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்களேயானால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ஆசாரியராய் இருக்கிறீர்கள். I do not believe that there are true types of people in the church. தேவனுடைய சபையிலே இரண்டு வகையான மக்கள் கூட்டம் இருப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. Priests and non-priests, clergy and laity, it is totally anti-scriptural. ஆசாரியர் அல்லாதவர்கள், முழு நேர ஊழியர்கள், சாதாரண விசுவாசிகள் என்று இரண்டு விதமான மக்கள் கூட்டம் வேதத்தின் அடிப்படையிலே கிடையவே கிடையாது. Everybody is a clergy. எல்லாருமே தேவனுடைய பார்வையில் முழு நேர பணியாளர்கள். The word laity is understood by man. It is a man's theology, that is not biblical theology. லைட்டி இல்லாவிட்டால் சாதாரண விசுவாசிகள் கூட்டம் என்பது மனிதன் கண்டுபிடித்த இறையியல் தத்துவமே தவிர வேதத்தின்படியான உபதேசம் கிடையாது. I believe in the priesthood of all believers. எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய சமூகத்தில் ஆசாரியர் என்று நான் விசுவாசிக்கிறேன். The day you are born again, you are enrolled as a priest in the kingdom of God to proclaim his mercies. நீங்கள் என்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு அவருடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய ஆசாரியராய் இருக்கிறீர்கள். On the day of Pentecost, when their tongue talking and their praises was sounded abroad, people came wondering what was happening. பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையில் அந்த சீடர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசின போது இந்த குறித்த செய்தி எங்கும் பிரசித்தமாயிற்று. And people began to ask, what meaneth this? இது என்ன என்று ஜனங்கள் விசாரித்தார்கள். Peter, quoting Joel, came to the rescue and the defense of the disciples. இந்த அனுபவத்திற்கு பிரதியுத்தரமாக பேதுரு அந்த யோவேல் தீர்க்கதரிசன வசனத்தை சொன்னார். Turn with me to Acts 2, reading from verse 16. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். This is what was spoken by prophet Joel. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது It shall நடந்தேறுகிறது. come to pass in the last days, says God, கடைசி நாட்களில் இவைகள் நடக்கும் என்று I சொன்னார். will pour out my spirit upon all flesh. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். It says all flesh. மாம்சமான யாவர் மேலும், Not on a selected flesh, but on all flesh. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சில மனிதர்கள் பேர் அல்ல, எல்லார் பேரிலும். Not only on kings, ராஜாக்கள் பேரில் மட்டுமல்ல, not only on prophets, தீர்க்கதரிசிகள் மேல் not மட்டுமல்ல, only on priests. ஆசாரிகள் மேல் மட்டுமல்ல. That was Old Testament. அது பழைய ஏற்பாட்டின் காலம். But now we have moved to the New Testament. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்திற்குள் So வந்திருக்கிறோம். not on a selected flesh, but on all flesh. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சில மக்கள் கூட்டத்தின் பேரில் மட்டுமல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Who are all included there? யார் அங்கே சேர்க்கப்பட்ட கூட்டம்? Your sons are included உங்களுடைய there. குமாரர்கள் இருக்கிறார்கள். Your daughters are included உங்கள் there. குமாரத்திகளில் உண்டு. Your young men are included there. வாலிபர்களில் உண்டு. Your old men are included there. மூப்பர்களில் உண்டு. Your men servants are included there. ஊழியக்காரர் உண்டு. Your maid servants are included there. ஊழியக்காரிகள் உண்டு. Everybody is included there. That is the meaning of all flesh. Everybody becomes a priest. மாம்சமான யாவர் மேலும் என்று சொன்னால் நமக்கு அறிந்திருக்கிற அத்தனை பேரிலும் அங்கே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். And they all shall prophesy. அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். In the broader sense of New Testament understanding, the word prophecy simply means proclaiming forth the message of God. புதிய
ஏற்பாட்டு பாணியிலே இந்த தீர்க்கதரிசனம் சொல்லுதல் என்ற பதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தை தைரியமாய் அறிவித்தல் என்று நாம் சொல்ல வேண்டும். It is a forthright proclamation of the message of the gospel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை தயக்கமின்றி நேரடியாக பிரசங்கித்தலாகும். Brothers and sisters, I want you to be encouraged and challenged tonight. இன்று ராத்திரி அருமை சகோதர சகோதரி, நீங்கள் உற்சாகமடைந்து நீங்கள் உற்சாகமடையும்படியா நான் அழைக்கிறேன். If you are a believer sitting here, I want to tell you, you have at least one talent. நீங்கள் விசுவாசியாக இங்கே இருப்பீர்களானால் குறைந்தபட்சம் ஒரு தாலந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Some were given 5 talents, ஒரு சிலருக்கு 5 தாலந்து, and others were given 2 talents, ஒரு சிலருக்கு 2 தாலந்து, and others were given 1 talent. மற்றவர்களுக்கு ஒரு தாலந்து There was கொடுக்கப்பட்டிருக்கிறது. none with none. ஒரு தாலந்து கூட பெறாமல் ஒருவரும் இல்லை. Everyone has got at least 1 talent. ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு தாலந்தாவது And it is கொடுக்கப்பட்டிருக்கிறது. my practical observation that most of the Christians belong to that single talented group. நான் கவனித்த மட்டில் பொதுவாக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு தாலந்து பெற்ற மனிதரை போல இருக்கிறார்கள். And they are the silent majority in the church. அப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய சபையிலே அமைதியாய் இருக்கிற திரள் கூட்டம். And they are the majority of spectators in the church. தேவனுடைய சபையிலே பக்கத்தில் நின்று பார்வையாளராய் இருக்கிறவர்கள் அந்த ஒரு தாலந்து பெற்ற கூட்டம். They are not encouraged to do the ministry. அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய போதுமான அளவு உற்சாகப்படுத்தப்படுவதில்லை. So what do? ஆகவே என்ன செய்கிறார்கள்? They take the talent, தாலந்தை எடுத்து wrap it in a napkin, நல்ல ஒரு துணியிலே அதை புதைத்து and they bury it underground. அதை தரையிலே புதைத்து விடுகிறார்கள். They don't lose the talent, அந்த தாலந்தை அவர்கள் இழப்பதே இல்லை. but they don't use the talent. ஆனால் அதற்கு பதிலாக பயன்படுத்துவதும் இல்லை. You have a talent, and if you don't use the talent, you will lose the talent. உனக்கு ஒரு தாலந்து உண்டு, நீ அதை பயன்படுத்தாவிட்டால் அதை இழந்து போவாய். When the master came and when that single talented man returned that single talent to the master, did the master say, "Thank you very much that you have returned it intact"? அந்த ஒரு தாலந்து பெற்ற மனிதன் எஜமான் திரும்பி வந்தபோது அந்த ஒரு தாலந்தை எஜமானிடத்தில் கொண்டு வந்து திருப்பி கொடுத்த போது, நீ நல்லவரே, நீ இந்த தாலந்தை எனக்கு திருப்பி கொடுத்தாய் என்று பாராட்டவில்லை. No, what did he say? அதற்கு பதிலாக என்ன சொன்னார்? You wicked and lazy servant. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று அவனை அழைத்தார். Hey, what did I do? அவன் என்ன யோசித்திருப்பான்? நான் என்ன செய்தேன் தவறு? I did not steal anybody's property. வேறு எந்த மனிதனுடைய ஆஸ்தியை திருடவில்லை. I did not run with another man's wife. இன்னொரு மனிதனுடைய மனைவியோடு நான் ஓடவில்லை. I did not abuse anybody. யாரையும் நான் திட்டவில்லை. Nor did I waste your talent. நீர் எனக்கு கொடுத்த தாலந்தை நான் வீணடிக்கவில்லை. I simply kept it safe, wrapped it in a napkin, and I am returning it safe. நீர் வருவது உனக்கு பத்திரமாய் கொடுக்கத்தக்கதாக நீர் கொடுத்ததை பத்திரமாய் நான் காத்து வைத்திருந்தேன். For that you call me lazy, and that's not enough, you call me wicked. என்னை இவ்விதமாய் வைத்ததற்காக சோம்பேறி என்று சொன்னீர். அது மாத்திரமல்ல, இப்பொழுது பொல்லாதவன் என்று சொல்கிறீர்கள். Brothers and sisters, I warn you tonight that many of you might resurrect on the resurrection morning to an unpleasant surprise of being told by our master, "You lazy and wicked servant." Lest that happens to you, I shout aloud tonight. அருமை சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் நீங்கள் அதிர்ச்சியுள்ள ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் சந்திக்க கூடாது என்பதற்காக, பொல்லாதலும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று உங்களை குற்றம் சொல்லாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் இருப்பதற்காகவே இந்த ராத்திரி நேரத்தில் உரத்த சத்தமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Don't be saying that I am not gifted spectacularly. எனக்கு மிக கவர்ச்சிகரமான வரங்கள் ஏதும் கிடையாது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். There was Gideon. கிதியோன் ஒருவன் இருந்தான். What did he say? அவன் என்ன சொன்னான்? Where are the miracles that our forefathers have talked about? எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எங்கே? If the miracles would have happened, then we would not have become a victim in the hands of the Midianites. அவ்விதமான அற்புதங்கள் நடந்திருக்குமே, ஆனால் இந்த மீதியான கையிலே நாங்கள் இவ்விதமாய் அடிமைப்படுவதற்கு காரணம் என்ன? But what was the word of the Lord that came to Gideon? கிதியோனுக்கு அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், "Oh mighty man of valor, go in this might that you already have." பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. You already have might. உனக்கு பலன் ஏற்கனவே You இருக்கிறது. already have authority. உனக்கு ஏற்கனவே அதிகாரம் You இருக்கிறது. already have power. உனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go with what you have and do what God has done you, and then you will come back and you will have the welcome sign. Well done, good and faithful servant. தேவன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற இவைகளை நீங்கள் எடுத்து அவருக்காக நீங்கள் ஊழியத்தை செய்து நீங்கள் திரும்பி வரும்போது, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்ற வரவேற்பை நீங்கள் கேட்பீர்கள் என்பதில் ஐயமில்லை. Be faithful in small things, then God will make you ruler over 10 cities. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராய் இருப்பீர்களானால் தேவன் 10 பட்டணத்தின் மேல் அதிகாரியாக்க வல்லவராய் இருக்கிறார். I did not become a pulpit preacher straight away. நான் நேரடியாக இந்த மேடை பிரசங்கியாராக மாறவில்லை. As a student, I went from house to house in my old boys
bicycle to distribute tracts. நான் கல்லூரி மாணவனாய் படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய பழைய சைக்கிளிலே வீடுகள் தோறும் போய் கைப்பிரதி கொடுக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். And I was going in an old bicycle, village after village, preaching the gospel of Jesus Christ with a megaphone, which would make for 8.5 annas. பழைய சைக்கிளிலே நான் என்னுடைய கல்லூரி வீட்டில் இருந்து என்னுடைய கல்லூரி மாணவரோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு கைப்பிரதி எடுத்துக்கொண்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி 8.5 அனாவுக்கு செய்த தகர மெகாபோனை வைத்து சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுண்டு. I was faithful in what God had given me those days. அந்த நாட்களில் தேவன் எனக்கு கொடுத்தவைகள் உண்மையாய் இருந்தேன். And the Bible says, he who has more will be given unto him. எவனுக்கு உள்ளதோ அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும் என்று சொன்னது வேதம். And from that 1 talent man, remove that and give it to the 5 talented man who could earn another 5 with what I had given him. அந்த ஒரு தாலந்தில் இருக்கிறவனிடத்தில் எடுத்து 5 தாலந்து இருக்கிறவனுக்கு கொடுத்து இன்னும் அவன் சம்பாதிக்கும்படியாக உற்சாகப்படுத்தப்பட்டான். So every one of us must be directly involved in God's work. ஆகவே ஒவ்வொருவரும் நேரடியாக ஆண்டவருடைய நற்செய்தி பணியிலே ஈடுபட வேண்டும். இரண்டாவதாக, how not to minister? எப்படி ஊழியம் செய்யக்கூடாது? Do not neglect personal purity. தனி வாழ்க்கையின் பரிசுத்தத்தை தியாகம் பண்ணக்கூடாது. Do not neglect personal purity. தனி வாழ்க்கையின் பரிசுத்தத்தை விட்டுவிடக் கூடாது. Apostle Paul was one of the most successful ministers of all time. பழைய நாட்களிலே ஆதி நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக வெற்றியான ஊழியக்காரராய் இருந்தார். Turn with me what he says about the secret of his successful ministry. தன்னுடைய வெற்றியான ஊழியத்தின் ரகசியத்தை குறித்து அவர் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள். 1 Corinthians 9th chapter. 1 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம். Last verse, that is the 27th verse. கடைசி வசனம் 27ஆம் வசனம். I discipline my body and bring it to subjection, lest when I have preached to others, I myself should become disqualified. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். When we start doing ministry, Satan targets all his arrows against us. நாம் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது பிசாசு நம்மை தன்னுடைய அம்புகளினால் தாக்குவான். We have a beautiful proverb in Tamil, கனிமரத்திற்கு கல்லு. That is, only if you are a fruitful man, people begin to pelt stones at you. தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், கனி இருக்கிற மரத்திற்கு கல்லரி கிடைக்கும் என்று. As long as you don't begin to work for God, you are free of all trials and temptations. The moment you begin to work for God, the devil targets all his fury upon you. எம்மட்டும் நீங்கள் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யாதிருக்கிறீர்களோ அம்மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு கல்லரியும் கஷ்டமும் இருக்காது. ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது பிசாசு உங்கள் மேல் கோபம் கொண்டு உங்களை கல்லறிவான், தாக்குவான். And with his millennia of experience, he knows how to trip you and make you fall. அவன் பல ஆயிரம் ஆண்டுகள் அனுபவம் உள்ளவனாய் இருக்கிறபடினாலே உங்களை எந்த இடத்தில் தட்டினால் நீங்கள் விழுவீர்கள் என்று அவனுக்கு தெரியும். So as much as you are taking care of the blessings of people around you, you need to take care of your own vineyard. மற்ற மக்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நீங்கள் எந்த அளவுக்கு கரிசனையும் பாரம் உடையவர்களாய் இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நீங்கள் கவலையாய் இருக்க வேண்டும். Otherwise one fine morning you will say, other vineyards I kept watch over, but my own vineyard I have neglected. அப்படி நீங்கள் செய்ய தவறுவீர்களானால் நான் மற்ற திராட்சை தோட்டத்திற்கு காவல்காரனாய் இருந்தேன், என்னுடைய திராட்சை தோட்டத்தையோ கவனிக்காமல் போய்விட்டேன் என்று சொல்லுவார்கள். Some time ago preachers used to say, don't look at me but look at Jesus Christ. சில சமயங்களில் சில காலத்திற்கு முன்பாக ஜனங்களை பார்த்து சொல்வார்கள், பிரசங்கியாராக என்னை பார்க்க வேண்டாம், இயேசுவை நோக்கி பார் என்று சொல்வார்கள். That is religious nonsense. அது சொல்வது மார்க்க சம்பந்தமான முட்டாள்தனம். Like Paul, we must be able to say, imitate me as I imitate Christ. பவுலடியாரை போல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று சொல்ல தைரியம் வேண்டும். On another occasion of Paul said, I urge you brothers and sisters to imitate me. அங்கே பவுலடியார் சொல்கிறது போல நீங்கள் என்னை போல மாற வேண்டும் என்று உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். And I want to address those who are in active ministry. தேவனுடைய ஊழியத்தில் செயலற்று இருக்கிற மக்களை நான் குறித்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை. Now I want you to know that I am not just speaking to ministers or so called non-ministers. நான் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஊழியக்காரர் என்ற ஒரு கூட்டத்திற்கும் ஊழியக்காரர் அல்லாத இன்னொரு கூட்டத்திற்கும் தனித்தனியாய் பேசுகிறேன் என்ன வேண்டாம். My theology, I assume all of you as servants of God. நான் என்னுடைய இறையியல் தத்துவத்தின் அடிப்படையிலே இங்கே வந்து என்னுடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் தேவனுடைய ஊழியக்காரர் என்று நான் சொல்கிறேன். Either you are totally involved in the ministry, நீங்கள் தேவனுடைய ஊழியத்திலே முழுமையாக ஈடுபட்டவர்கள், or you are supporting a ministry, இல்லாவிட்டால் ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் இருப்பீர்கள், or you are contemplating taking up some ministerial activity. இல்லாவிட்டால் ஊழியத்திலே ஏதாவது ஒரு பங்கை நான் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். So I want to address you along these lines. ஆகவே நான் இந்த விதமாய் உங்களை நான் பார்த்து சொல்கிறேன். When the Lord is using you in the ministry, தேவன் உங்களை தேவனுடைய ஊழியத்தில் பயன்படுத்தும் போது there lies a great danger. பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கிறது. You know what the great danger is? அந்த பெரிய ஆபத்து என்னவென்றால், You will be blinded by the success in your ministry. ஊழியத்திலே நீங்கள் அடைகிற வெற்றியினாலே நீங்கள் குருடராய் இருப்பீர்கள். Once again, நான் திரும்ப சொல்கிறேன், many servants of God are blinded by the success and the blessings in their ministry. அநேக ஊழியக்காரர்கள்
ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்திலே அடைகிற வெற்றியை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் குருடராக மாறிவிடுகிறார்கள். Let me tell you, God's blessing in your ministry is not indicative of His approval over how you walk before Him. நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், ஊழியத்தில் நீங்கள் அடைகிற வெற்றிதான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறீர்கள் என்பதற்கான அத்தாட்சியே கிடையாது. Then why does God bless the ministry? ஏன் இப்படி இருந்தால் ஏன் என்னை ஆசீர்வதிக்கிறார்? The task is huge and very few are working and God has to bless you. தேவனுடைய வேலை மிகப்பெரியதா இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமா இருக்கிறார்கள். ஆகவேதான் தேவன் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். Not only that, அதோடு மட்டுமல்ல, there is a huge need among the people. People are hungry, thirsty and fainting. Out of compassion for the people, God overlooks your condition of spirituality and He blesses the people. இந்த தேசம் எங்கும் இருக்கிற ஜனங்களுடைய தேவை, அவருடைய நிலை மிக பரிதாபமாக மிக அதிகமாக இருப்பதினாலே ஜனங்களுடைய தேவை நிமித்தம் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கவனிக்காமல் தேவன் அவர்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கிறார். So if you are living in sin, don't deceive yourself that God is blessing your ministry. தேவனுடைய பணியிலே இருந்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். தேவனின் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று எண்ணி. God can use even a donkey, and do you know that God uses devils for His purpose? தேவன் கழுதையை கூட பயன்படுத்த முடியும். சில சமயங்களில் தேவன் பிசாசையும் பயன்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய பணிக்கென்று. Take time to cultivate the fruits of the Spirit in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனி உண்டாகும்படியாய் அதை வளர்த்துக் கொள்ளும்படியாய் பிரயாசப்படுங்கள். Otherwise you will be disappointed. மற்றபடி நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். None other than the Lord Jesus Christ said towards the end of His sermon on the mount. மலை பிரசங்கத்தின் முடிவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், On that day many, M-A-N-Y, I say many, shall come to me and say, Lord, did we not prophesy in your name? Did we not cast out devils in your name? And I will tell them, Depart from me, O lawless workers, I did not know you. அந்த கடைசி நாளிலே அநேகர் வந்து, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் சுரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு என்ன சொல்வார்? அக்கிரமை செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று அவர் சொல்வார். So take time for your personal introspection and personal reflection of your life in the presence of God. ஆகவே தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக, நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை சற்று நிதானித்து பார்க்கத்தக்கதாக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். Before preparing the sermon, prepare yourself. நீங்கள் பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வதற்கு முன்னதாக பிரசங்கியாக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். 2/3 must be the preparation of the preacher and only 1/3 must be the preparation of the material to be preached. எந்த ஒரு பிரசங்கத்திற்கும் பிரசங்கியாருடைய ஆயத்தம் 2/3 பங்கு இருக்க வேண்டும். பிரசங்கத்தின் பொருள் ஆயத்தம் 1/3 இருக்க வேண்டும். Spend sufficient time on a regular basis for self examination. கிரமமாக நீங்கள் அன்றாடம் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். Set right matters before God, then and there keep short accounts with God. எப்பொழுதெல்லாம் இடரல் ஏற்படுகிறதோ அந்தந்த நேரங்களில் தேவனோடு குறுகிய கணக்கு வைத்து முடித்துக் கொள்ளுங்கள். Be strict on yourself. உங்களை குறித்து கண்டிப்பாயிருங்கள். The eyes of the Lord run to and fro throughout the whole earth to show Himself mighty on behalf of those whose heart is right towards Him. Don't be foolish in that area. தம்மை குறித்து உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தில் நீ மதியற்றவளாயிராது, ஜாக்கிரதையாயிருங்கள். மூன்றாவதாக, how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not fail in family responsibilities. குடும்ப பொறுப்புகளில் தோல்வி அடையக்கூடாது. Do not fail in family responsibilities. குடும்ப பொறுப்புகளிலிருந்து தவறக்கூடாது. The salvation of our family members and the spiritual well-being of our family members is our supreme priority. நாம் தேவனுடைய பணியை செய்யும் போது நம்முடைய குடும்ப மக்களுடைய ரட்சிப்பு, அவருடைய பாதுகாப்பிற்காக நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். There were 2 apostles in the Philippian prison singing praises and hymns to God at midnight. அந்த பிலிப்பு பட்டண சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட 2 அப்போஸ்தலர்கள் காவலில் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கும் போது தேவனை துதித்து பாடினார்கள். And suddenly there was an earthquake that shook all the chains and shackles of that prison. திடீரென்று பூமி அதிர்ச்சி உண்டாகி அவர்கள் கட்டப்பட்டிருந்த சங்கிலியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். The jailer came running before
these two apostles and fell prostrate before them. அந்த சிறைச்சாலைக்காரன் ஓடோடி வந்து அந்த அப்போஸ்தலருடைய முன்பாக முழங்கால் படியிட்டு And he asked the greatest of all questions. மிக பெரிய கேள்வி ஒன்றை அந்த நாளில் கேட்டான். Sirs, what must I do to be saved? ஐயா, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? His question was in the first person singular. அவன் கேட்ட கேள்வி அவனுடைய ரட்சிப்பிற்கான ஒரு கேள்வி. What must I do to be saved? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? He asked a question for his personal salvation, but the answer came for his family salvation. அவன் கேட்ட கேள்வி தன்னுடைய சொந்த ஆத்தும ரட்சிப்பிற்காக கொடுக்கப்பட்ட மாறுத்திரமோ அவனுடைய குடும்ப ரட்சிப்பிற்கான பதில். Believe on the Lord Jesus Christ, you will be saved and your house. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். There is a sad neglect by preachers and those who are actively involved in ministries of their families. ஊழியக்காரர் மத்தியிலே, பிரசங்கியார் மத்தியிலே மிக துக்ககரமான ஒரு நிலை என்னவென்றால் சொந்த குடும்பத்தை கவனிப்பதில்லை, அவர்களை ரட்சிப்பிற்குள்ளே நடத்துவதில்லை. The Lord Jesus Christ was carrying a heavy cross along the dusty roads of Jerusalem to Calvary's cruel cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் தூசி படிந்த தெருக்கள் வழியாய் பாரமான சிலுவையை கொல்கதா மலை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருந்தார். And the daughters of Jerusalem, because they are very emotional beings, they began to shed tears for this carpenter of Nazareth. எருசலேம் குமாரத்திகள் இந்த ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து உணர்ச்சிவசப்பட்டு அவருக்காக கண்ணீர் வடித்தார்கள். What did the Lord Jesus Christ say? ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? He turned to the women folk who were sympathetically crying and weeping for him, and he told them, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பரிதாபப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அந்த எருசலேம் குமாரத்திகளை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, Oh daughters of Jerusalem, எருசலேம் குமாரத்திகளே, do not weep for me, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், weep for you and for your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று Brothers சொன்னார். and sisters, if you are in the ministry, before you weep for people, pray and weep for your own family people. அருமை சகோதரனே சகோதரி, நீங்கள் ஆண்டவருடைய பணியை செய்வர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் மக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுவதற்கு முன்னதாக உங்களுடைய சொந்த குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக அழுது ஜெபியுங்கள். My mother was a very active person in evangelism, in village visitation and hospital visitation and so on and so forth. என்னுடைய தாயார் ஆண்டவருடைய ஊழியத்திலே மிக தீவிரமாய் இருந்தவர்கள். கிராம சந்திப்பு ஊழியம், மருத்துவமனை ஊழியம் என்று अनेक ஊழியங்களை செய்தார்கள். But I have forgotten all that. எனக்கு அவைகள் எல்லாம் மறந்து விட்டது. But one thing I have not forgotten. ஆனால் ஒன்று என்னால் மறக்க முடியாது. Very many times as a teenager I used to get up sometime in the midnight. She will be by my bedside with tears of prayer before God. இளைஞனாய் இருந்தபோது நான் இரவிலே படுத்துக் கொண்டிருந்து திடீரென்று விழித்துக் கொண்டு கண் திறந்து பார்ப்பேனே, ஆனால் என்னுடைய படுக்கையில் இருக்க என்னுடைய தாயார் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை கண்டிருக்கிறேன். And many times I used to put my hand on the frail body and ask her, Mommy, what are you doing midnight? நான் அவிதமாய் இரவிலே எழுந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து, அம்மா நீங்கள் இரவிலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதுண்டு. And I ask her, why do you cry? நீங்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று கேட்டதுண்டு. Very many days she would not give me a right ஆனால் answer. அவர்கள் ஒரு நாளும் எனக்கு பதில் சொன்னதே But இல்லை. because I kept on pestering her, one day she told me she was praying for my salvation. ஒரு நாள் அவர்களை தொடர்ந்து விதமாய் கேட்டுக்கொண்டிருந்தபடியினாலே என்னுடைய ரட்சிப்பிற்காய் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். Brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, you have a preacher teacher standing before you and preaching and teaching the word of God to you. It is the result next to the grace of God because of the prayers of a frail mother. தேவனுடைய கிருபைக்கு அடுத்தபடியாக ஒரு ஜெபிக்கிற தாயின் நிமித்தமாக தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கித்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். Men and brethren, what shall we do? சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Repent, மனம் திரும்புங்கள், be baptized, ஞானஸ்நானம் பெறுங்கள், receive the Holy Ghost. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை They பெற்றுக்கொள்வீர்கள். didn't stop there. அதோடு அவர்கள் நிறுத்தவில்லை. The promise is unto you இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, and to your children. உங்கள் பிள்ளைகளுக்குரியது. Wherever the gospel blessing was opened up, you find always the families, the children, the descendants, the next generation included so beautifully. எங்கெல்லாம் இந்த சுவிசேஷத்துடைய ரகசியம் திறந்தளிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் சொல்லப்பட்ட மாறுத்திரத்தில் அந்த தனிநபர் மட்டுமல்ல, தனிநபருடைய குடும்பம், அவருடைய பின்னடியார் சந்ததி என்று யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Your life at home, வீட்டிலே உங்களுடைய வாழ்க்கை, your genuine concern for the family members, உங்கள் குடும்ப அங்கத்தினரை குறித்து உண்மையான கரிசனை, how you inquire after every detail of your wife or your husband, உங்களுடைய கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ காரியங்களை எவ்வளவு நெருக்கமாய் நுணுக்கமாய் விசாரித்திருக்கிறீர்கள், how you feel with their feelings, அவருடைய உணர்வுகளோடு நீங்கள் எவ்விதமாய் கலந்திருக்கிறீர்கள். that only makes you an acceptable minister before God. அப்படிப்பட்ட ஒரு சரியான உறவு மாத்திரமே தேவனுடைய ஊழியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாய் உங்களை மாற்றும். Why do I say that? நான் ஏன் இப்படி சொல்கிறேன்? My Bible says என் வேதம்
சொல்கிறது. He who does not know how to take care of his own house, how will he take care of the house of God? தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்த If முடியும்? you are not sensitive to the needs of your wife, how are you going to be sensitive to the needs of believers that God is going to give to your caring shepherd tomorrow? உன்னுடைய சொந்த மனைவியுடைய உடனடி தேவையை குறித்து கரிசனையும் அக்கறையும் இல்லாத நீ உனக்கு வருங்காலத்தில் தேவன் தரப்போகிற சபையை குறித்து சபை விசுவாசிகளை குறித்து என்ன அக்கறை கொள்ள முடியும்? Dear brothers and sisters, let me put the order very clearly. அருமை சகோதர சகோதரிகளை, இந்த ஊழியத்தின் வரிசையை சரிப்படுத்தி சொல்கிறேன். First God, முதலாவது தேவன், second family, இரண்டாவது குடும்பம், third only is ministry. மூன்றாவது மட்டும்தான் ஊழியம். Or maybe you are not a full time minister. ஒருவேளை நீங்கள் முழு நேர ஊழியக்காரராய் இல்லாமல் இருக்கலாம். You may be in a secular job. நீங்கள் உலக பிரகாரமான ஒரு வேலை செய்து Or you கொண்டிருக்கலாம். may be working in a factory. ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கலாம். Let me speak to you. நான் உங்களோடு நேரடியாய் பேசட்டும். First God, முதலாவது தேவன், second family, இரண்டாவது குடும்பம், third only is your career, your job or your work. மூன்றாவது தான் உங்களுடைய வேலை, இல்லாவிட்டால் உங்கள் கடமை, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம். If you change this order, you are in for trouble. நீங்கள் இந்த வரிசையை மாற்றுவீர்களானால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே வருவீர்கள். Maybe a big calamity may not strike your family, ஒருவேளை உடனடியாக ஒரு பெரிய சோதனை உங்களை தாக்காமல் போய்விடலாம். but you will not have God's best in your life and the life of your future generation. அதற்கு மாறாக தேவன் உங்களுக்கு என்று வைத்து வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கோ உங்கள் தலைமுறைக்கோ இல்லாமல் போகலாம். Family altar, the most important thing. உங்கள் குடும்ப பீடம் மிக முக்கியமானது. Let me tell you, நான் திரும்ப சொல்லட்டும், I enjoy preaching from a pulpit here more than sharing a few truths in our family prayer. நான் இந்த பிரசங்க மேடையிலிருந்து பிரசங்கிக்கிற இப்படிப்பட்ட வாய்ப்பை விட என்னுடைய குடும்ப அங்கத்தினரோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு சில வார்த்தைகளை மிக அதிகமாய் விரும்புகிறேன். No, I don't. விரும்பவில்லை. I don't. I like to preach here rather than just speak to my family members. நான் இங்கே இருந்து பிரசங்கிக்க விரும்புகிறேன், ஆனால் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லை. Why? ஏன்? When I stand here, everybody's eyes are fixed upon me. நான் இங்க இருந்து பிரசங்கிக்கும் போது எல்லாரும் என்னை பார்க்கிறார்கள். So many flashlights are flashing upon my face. அதிகமான விளக்குகள் எல்லாம் என் மேல் காட்டப்படுகிறது. I am a hero here tonight. இன்றைக்கு கதாநாயகன் போல பிரசங்கிக்கிறேன். But when I speak to my wife or my daughter at ஒருவேளை home, வீட்டில் என்னுடைய மனைவியோடு என்னுடைய மகளோடு பேச ஆரம்பித்தால் they know what a zero I am. நான் எவ்வளவு பூஜ்யம் என்று அவர்களுக்கு தெரியும். They know that. அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். They know all the hollowness in my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். They know all the shallowness in my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆழமற்ற நிலை அவர்களுக்கு They know தெரியும். all the emptiness in my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை அவர்களுக்கு தெரியும். So I hesitate to speak there. ஆகவே நான் பேச தயங்குகிறேன். There comes the real test for a man's character. அங்கேதான் மனிதனுடைய உண்மையான குணம் வெளிப்படும். That's why God says, first you give attention to your family and family members. That prepares you, that trains you, that trims you up for the ministry from the pulpit. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் அறிந்து கொள்கிறது என்னவென்றால், நாம் முதலாவது தேவன் தந்திருக்கிற குடும்பத்திற்கு, குடும்ப அங்கத்தினர்களுக்கு இவைகளை பகிர்ந்து கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அது சரி செய்யும். அது நம்முடைய வாழ்க்கையை சரியாய் பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். அதுவே ஊழியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தும். Never ever sacrifice family for ministry or job. ஆகவே ஊழியத்திற்காகவோ வேலைக்காகவோ நாம் குடும்பத்தை இழந்து போக கூடாது, தியாகம் பண்ண கூடாது. Spend quality time patiently with all your mind and heart with the members of the family, especially with your spouse. ஆகவே எல்லா பொறுமையோடும் எல்லா விதமான நிதானத்தோடும் நல்ல தரமான நேரத்தை உங்கள் குடும்ப அங்கத்தினரோடு கூட நீங்கள் செலவிடுங்கள். Especially husbands are more interested in ministry than wives, because most of us feel that ministry is always an outdoor work. இந்த ஊழியமானது பொதுவாக வெளியிடங்களில் செய்யப்படுகிறதா இருப்பதினாலே குடும்பத்தில் மனைவியை விட கணவர் தான் இந்த ஊழியத்தில் அதிக வாஞ்சியாய் இருப்பார்கள். So last month I have written an article very boldly titled How to Make Your Wife Happy. கடந்த மாதம் ஆசீர்வாதம் blessing பத்திரிகையிலே மனைவியை சந்தோஷப்படுத்துவது எப்படி என்ற ஒரு கட்டுரையை துணிந்து எழுதினேன். And the moment it was published, I kept a helmet on my head. நான் இந்த கட்டுரை எழுதின போது உடைய தலையிலே ஹெல்மெட் போட்டுக்கொண்டேன். But praise God, it is not cracked yet. ஆனால் இன்னும் உடையவில்லை. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். But on the other hand, the national voice of Indian Christian evangelicals, they have published that article verbatim in their magazine this month. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இந்திய தேசத்தின் விசுவாசிகள், நற்செய்தி விசுவாசிகள் மன்றத்தினுடைய சார்பாய் வெளியிடப்படுகிற மாதாந்திர பத்திரிகையிலே அந்த blessing பத்திரிகையிலே என்ன கட்டுரை எழுதினேனோ அப்படியே அதை வெளியிட்டிருக்கிறார்கள். And here I have my old friend brother Dayanand.
சகோதரன் தயானந்த், பாஸ்டர் தயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பழைய நண்பர். I never thought that he will read that article in the Sunday morning service. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அந்த கட்டுரை எடுத்து சபையாருக்கு வாசிப்பார் என்று நான் யோசிக்கவில்லை. Thank you. I am going to still write about that. Oh, he says he has taken Xerox copies and he has given it to the members. அவர் வாசித்தது மட்டுமல்ல, பிரதி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Brothers and sisters, God first, family second, ministry only third. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, தேவன் முதலாவது, இரண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் ஊழியம். Fourthly, நான்காவதாக how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not be a loner. நீங்கள் தனிநபராய் இருக்கக்கூடாது. தனிக்காட்டு ராஜாவா இருக்கக்கூடாது. Don't be a loner. நீங்கள் தனியாவர்த்தனம் செய்து கொண்டிருக்க கூடாது. Though we emphasize personal ministry, we do not encourage independent ministry. தனிநபர் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற அதே நேரத்தில் நாம் தனியாகவே ஊழியம் செய்து கொண்டு திரியக்கூடாது. The church is a body. இந்த சபை என்பது ஒரு சரீரம். Each member or each organ has a specific function. ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பணி இருக்கிறது. All the members and all the organs should function so that there is a beautiful manifestation. எல்லா அவயவமும் சேர்ந்து செயல்பட்டாதான் அருமையான ஒரு விளைவு இருக்கும். Give you a very simple ஒரு illustration. எளிய எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். Here I have got a mango slice and I am going to show you something. என்னுடைய I am not கையிலே going to give you, I am going to show you something. என்னுடைய கையில ஒரு மாம்பழ துண்டு இருக்கிறது. நான் ஒன்றை கையில் வைத்திருக்கிறேன். நான் ஒன்றை செய்து காட்ட What விரும்புகிறேன். is eating? சாப்பிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? Eating looks like a very simple act. இந்த சாப்பிடுதல் என்று நமக்கு தெரிந்த சாதாரணமான ஒரு வேலை. But see what's all happening in eating. ஆனால் ஒவ்வொரு செயலிலும் என்ன நடக்கிறது என்று பாருங்க. My eyes see the mango. இந்த கையில் இருக்கிற மாம்பழத்தை என் கண் பார்க்கிறது. A very nice, a good yellow. மிக நேர்த்தியான பழம். Oh, it smells good. பார்க்க அதுவரை முகர்ந்து பார்க்கும்போது மிக நல்ல மனம். I saw that. என் கண் அதை பார்த்தது. And my nose smells it. மூக்கு அதை முகர்ந்து பார்த்தது. My hand takes it. என்னுடைய கை அதை எடுக்கிறது. இப்பொழுது and I take it to my mouth, automatically my mouth opens. நான் அதை வாய்க்கு எடுத்துக்கொண்டு போகும்போது என் வாய் தானாக திறக்கிறது. And my teeth begin to chew it. என்னுடைய பல் அதை சுவைக்கிறது. And my tongue is tasting it. என்னுடைய நாவு அதை ருசி பார்த்து கொண்டிருக்கிறது. And my throat has swallowed it. என்னுடைய தொண்டை அதை விழுங்குவதற்கு உதவி செய்திருக்கிறது. Now follow me carefully. I have told you what Paul was trying to teach in 1 Corinthians and in Ephesians. 1 கொரிந்தியர் நிருபத்திலும் எபேசியர் நிருபத்திலும் பவுலடியார் கற்றுக் கொடுக்கிற அந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். The eye saw, கண் கண்டது, the nose smelled, மூக்கு நுகர்ந்து பார்த்தது, the hand took it, கை அதை எடுத்தது. and the moment it went in, it went near the mouth opened. வாயின் அருகே அது வரும்போது வாய் திறந்தது. And when I removed my finger or the fork from inside the mouth, simultaneously the mouth closed lest it falls down. என்னுடைய கையில இருந்த இந்த முள்ளினாலே அந்த மாம்பழத்தை உள்ளே வைத்தபோது வைத்து எடுத்த பிறகு வாய் தானாக மூடிக்கொண்டது. And then it began to chew. அதற்கு பிறகு அது சுவைக்க, அது அரைக்க ஆரம்பித்தது. And the tongue was tasting it. அதை நாவு ருசி பார்த்தது. And the throat swallowed it. அந்த தொண்டை அதை உள்ளே இறக்கிக் கொண்டது. What is this? இது என்ன? Operation in cooperation. இது ஒத்துழைப்போடு இருக்கிற செயல்பாடு. Now this is how we need to minister. தேவனுடைய ஊழியமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். Of all these members, இந்த அவயவங்கள் எல்லாவற்றிலும் you know who was the greatest beneficiary? இதிலே மிக அதிகமாய் நன்மை பெற்ற அவயவம் எது? You know which enjoyed it most? அதிகமாய் இதை ருசித்தது எது? The tongue only enjoyed it most. நாக்கு தான் இதை ருசித்தது. The tongue really enjoyed it. இந்த நாவுக்கு தான் மிக நல்ல சுவை. For the enjoyment of the tongue, the eye saw, the nose smelled, the hand took, and the mouth swallowed, and the teeth chewed, and the throat swallowed it, gulped it. நாவின் ருசிக்காக, இந்த நாவு சந்தோஷப்படுவதற்காக என் கண் அந்த மாம்பழத்தை பார்த்தது, என்னுடைய மூக்கு நுகர்ந்து பார்த்தது, என்னுடைய கை அதை எடுத்தது, என் வாய் அதை திறந்து கொடுத்தது, அது பல் அரைத்தது, என் தொண்டை உள்ளே போவதற்கு அனுமதி கொடுத்தது. Unfortunately, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக everybody wants to be the tongue. எல்லாருமே நாக்காக இருக்க விரும்புகிறோம். Everybody wants to have the tongue. எல்லாருமே அதால் தான் இருக்க விரும்புகிறோம். Oh brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, that is why in Christian ministries we are not as successful as we are, even though
though quantum wise, quantity wise, we seem to be doing so much. நாம் வெற்றியா இருக்க வேண்டிய அளவு மிக மிக சிறந்த பலன் உள்ளவளா இருப்பதற்கு பதிலாக மிக குறைவான அளவு நாம் பலன் பெற்றுக் கொண்டு வருகிறோம். Jesus, when he sent the 70 disciples, he sent them 2 by 2. ஆண்டவராகிய இயேசு 70 சீடர்களை நற்செய்தி பணி செய்ய அனுப்பின போது 2 பேராக அனுப்பி கொடுத்தார். Even Jesus did not go alone. ஆண்டவராகிய இயேசுவும் தனித்து செல்லவில்லை. He recruited people before he reached people. தன்னுடைய மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக ஆட்களை இந்த பணிக்கென்று தெரிந்தெடுத்தார். They were not as high spiritually as himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல உயர்ந்த ஆவிக்குரிய தரமுள்ளவர்களாய் இல்லை அவர்கள். They were, both of them were operating on 2 different wavelengths. இவரும் அந்த சீடர்களும் வித்தியாசமான நிலையில் நின்று அவர்கள் வேலை செய்தவர்கள். They were talking at 2 different levels. 2 வித்தியாசமான நிலைகளில் அவர்கள் பேசினார்கள். That was immaterial. அதை குறித்து அக்கறை இல்லை. Peter, பேதுருவே, I want you. நீ எனக்கு தேவை. James, யாக்கோபு, I want you. நீ எனக்கு தேவை. John, யோவான், I want you. நீ எனக்கு தேவை. John, you are a son of thunder. நீ யோவான் இடிமுழக்கத்தின் மகன். And Peter, you are a son of slumber. நீ பேதுரு நீ தூங்குகிறவன். And both of you are needed for me. இந்த 2 பேரும் எனக்கு தேவை. Come with me. என்னோடு வாருங்கள். I want to work with you. உங்களோடு நான் பணி செய்ய விரும்புகிறேன். We Indians need to learn this truth. இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். When we see ministries, நாம் ஊழியங்களை பார்க்கிறோம். hardly 2 or 3 people at top level stayed together for more than 10 years. Oh, I'm sorry, 5 years. ஊழியத்திலே உயர் நிலையில் இருக்கக்கூடிய 2 பேர் இணைந்து ஒருவேளை 5 ஆண்டுகள் ஒரே இடத்திலிருந்து ஊழியம் செய்தால் பெரிய காரியம். May the Lord give us grace in this area. தேவன் இந்த பகுதிக்கு கிருபை கொடுப்பாராக. I'm crying within me when I am saying this. நான் இவைகளை சொல்லும்போது உள்ளத்தில் கண்ணீரோடு சொல்கிறேன். 100 reasons you can give why you split. நான் பிரிந்து போகிறேன் என்பதற்கு 100 காரணங்களை நீங்கள் சொல்லக்கூடும். But where are ministries where people can stand together and stay together for 10 years, 20 years and 30 years? 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் என்று தோளோடு தோள் நின்று இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இன்று எங்கே? Let there be differences. வித்தியாசங்கள் இருக்கட்டும். God has created us like that. தேவன் பல வித்தியாசங்களோடு தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். No 2 fingers are the same. எந்த 2 விரலும் ஒன்றை போல இருப்பதில்லை. No 2 persons are the same. அதே வண்ணமாய் எந்த நபரும் ஒருவராய் இருப்பதில்லை. No 2 complexions are the same. எந்த ஒரு 2 நிறமும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. Our God is a God of variety. நம்முடைய தேவன் பல்வேறு வித்தியாசங்களை சிருஷ்டித்தவர். Unity is not uniformity. இந்த ஒருமை என்று சொன்னால் ஒன்று போல இருப்பது என்று அல்ல. Unity in diversity. இந்த ஒற்றுமை என்று சொன்னால் பல பிரிவினைகள் மத்தியில் ஒற்றுமையாய் There is இருப்பது. beauty in diversity in variety. மிக வித்தியாசமான பின்னணியில் இருந்தாலும் ஒருமையோடு இருப்பது அது அழகாய் இருக்கும். As much as possible, brothers and sisters, let us try to stay together, stay put together and work together. We cannot afford to be divided in a country like India. இந்திய தேசம் ஒன்றை இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் பல்வேறு வகையாய் பிரிந்து நிற்பதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. நாம் சேர்ந்து நிற்க, இணைந்து நிற்க, தோளோடு தோள் சேர்ந்து நிற்க நாம் தீர்மானிப்போம். Let's pray together. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். Let us plan together. சேர்ந்து திட்டமிடுவோம். Let's work together. சேர்ந்து உழைப்போம். Let us learn from one another. ஒருவரிடத்தில் ஒருவர் கற்றுக்கொள்வோம். Let us be accountable to one another. ஒருவருக்கொருவர் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருப்போம். Let us give opportunity to one another. ஒருவருக்கொருவர் சந்தர்ப்பம் கொடுத்து ஊழியம் செய்வோம். By the sovereign grace of God, I founded Blessing Youth Mission nearly 29 years ago. தேவனுடைய அநாதி கிருபையின்படி இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்ற இந்த ஊழியத்தை 29 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நியமித்தேன். Both before I founded BYM and after the organization was founded, I am always a part of the team. I am never a loner. இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பும் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் நான் இந்த ஊழியத்திலே ஒரு தனிநபராக அல்ல, ஒரு குழுவின் அங்கத்தினராகவே இருந்து செயல்படுகிறேன். What does it mean? என்னுடைய அர்த்தம் என்ன? My associates can question me about my preaching, about my life and about the way I do things. They can question me. I am accountable to them. என்னுடைய உடன் ஊழியக்காரர், என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் என்னுடைய பிரசங்கத்தை குறித்து, என்னுடைய வாழ்க்கை முறையை குறித்து, நான் நடந்து கொள்கிற முறைகளை குறித்து கேள்வி கேட்கலாம், ஏன் என்று விசாரிக்கலாம். I have voluntarily submitted myself to ask me questions. என்னை கேளுங்கள் என்பதற்கு நான் இடம் கொடுத்து என்னை அவருடைய குழுவிலே ஒருவனாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். What a safety. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. Do not be a loner in the ministry. தேவனுடைய ஊழியத்தில் தனிக்காட்டு ராஜாவாய் இருக்க
இருக்க கூடாது. இரண்டாவதாக, do not duplicate other ministries. மற்ற ஊழியங்களை காப்பி அடிக்க கூடாது. Do not duplicate other ministries. மற்ற ஊழியங்களை காப்பி அடிக்க கூடாது. The tragedy in the church of Jesus Christ today is that too many people spend too much time with too small a group and leaving too much undone. இந்த கிறிஸ்தவ ஊழியத்திலே இருக்கக்கூடிய மிக பரிதாபமான நிலை என்னவென்றால், அதிகமான மக்கள், அதிகமான ஊழியங்கள், அதிகமான வசதிகளை கொண்டு மிக சிறிய கூட்டத்தையே கவனித்துக் கொண்டு பெரிய கூட்டத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டு வருகிறார்கள். We are converting the converted. மனம் மாற்றப்பட்டவர்களையே மாற்றிக் We கொண்டிருக்கிறோம். are comforting the comforted. ஆறுதல் சொல்லப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம். We are reaching the reached. சந்திக்கப்பட்டவர்களை சந்திக்கிறோம். We are preaching to the preached. பிரசங்கித்தவர்களுக்கே We பிரசங்கிக்கிறோம். are baptizing the baptized. ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். And we are neglecting the neglected. கவனிக்காமல் விடப்பட்டவர்களையோ கவனிக்காமல் விட்டுக்கொண்டே That போகிறோம். is the sin of today's Christianity. இன்றைய கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய பாவம் அது. There is so much that is undone today. இன்றைக்கு செய்யாமல் விடப்பட்டிருக்கிற ஊழியங்கள் ஏராளம் உண்டு. Turn with me to Luke's Gospel 4th chapter. லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அத்தியாயம். There is a great lesson from our master. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பாடம். Look at verses 42 and 43 of Luke 4. 4ஆம் அதிகாரம் 42 43. When it was day, he departed and went into a deserted place. உதயமான போது இயேசு புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். And the crowd sought him and came to him and tried to keep him from leaving them. திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்திக் கொண்டார்கள். Why? ஏன்? Lots of miracles happened. அநேக அற்புதங்கள் நடந்தது. Lots of demons were cast out. அநேக பிசாசுகள் துரத்தப்பட்டது. So in today's language, they told Jesus Christ to extend the dates of the campaign. இன்றைய வார்த்தையிலே நாம் சொல்லக்கூடுமானால், ஆண்டவரே நீ நடத்துகிற இந்த சுவிசேஷ கூட்டத்தை இன்னொரு வாரம் இங்கே நடத்தும் என்று கேட்டார்கள். But he said to them, ஆனால் அவரோ அவர்களை பார்த்து சொன்னார், I must preach the kingdom of God to the other cities also. நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். Because for this purpose I have been sent. இதற்காகவே, இந்த நோக்கத்திற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். Other towns, மற்ற பட்டணங்கள், other places, மற்ற இடங்கள், other villages. மற்ற கிராமங்கள். The Lord Jesus Christ said, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். Other sheep I have whom also I should bring into the fold. தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு வேண்டும், அவைகளை நான் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். Other places, மற்ற இடங்கள், other sheep. மற்ற ஆடுகள். What did Apostle Paul say? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன I have சொல்றார்? made it my aim not to preach the gospel where Christ is already named, lest I build on another man's foundation, but I seek to preach him where Christ is not named. நான் வேறொருடைய அஸ்திவாரத்து மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் அவரை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். Brothers and sisters, அருமை சகோதர especially சகோதரிகளே, those who are listening to in Madras, those who are listening to me in Madras, சென்னை பட்டணத்தினுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, I am very sorry there is too much of duplication of ministries in churches in this city. இந்த பட்டணத்தில் இருக்கிற சபைகளிலே அநேகமான ஊழியங்கள் காப்பி அடிக்கப்பட்டு செய்யப்பட்ட இடங்களிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. Church growth is more by church transfer rather than people newly born again. இந்த சபை வளர்ச்சி என்பது இந்த பட்டணத்திலே ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போறதினால் தான் ஏற்படுகிறதே தவிர புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டதினால் இல்லை. It is not sea fishing, it is not river fishing, it is boat fishing. இது கடலிலே போய் மீன் பிடித்த கதையும் இல்லை, நதியிலே போய் மீன் பிடித்த கதையிலும் இல்லை, மீன் பிடிக்கப்பட்ட படகிலிருந்து மீன் எடுத்துக்கொண்ட கதை. Brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, it is not building new buildings, but it is removing bricks from other buildings and building another building. புதியதாக செங்கல்லையும் கல்லையும் கண்டுபிடித்து புதிய கட்டிடம் கட்டின ஒரு பணியாக அல்ல, கட்டப்பட்ட கட்டிடங்களிலிருந்து கற்களை உருவின கட்டடமாய் இருக்கிறது. How many of us are doing that? எத்தனை பேர் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? Are you sure that you are ready to tell people, if you belong to that church, don't come to my church? I want people who are unreached. I want people who are untouched. I want people who are unchurched. இப்படிப்பட்ட சபையை சேர்ந்தவன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசி உங்களுடைய சபைக்கு வந்தால் தயவு செய்து அந்த சபைக்கே போங்கள், எனக்கு எந்த ஒரு சபைக்கும் போகாத ஒரு புதிய ஆத்துமா தேவை என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? There seems to be too many shepherds and too little sheep. மிக அதிகமான மேய்ப்பர்கள் குறைந்த ஆடுகள் இருப்பது போன்ற ஒரு காட்சி. There seems to be too many Bible school and too little students. மிக குறைவான மாணவர்கள் இருக்கிற மிக பெரிய வேதாகம கல்லூரிகள் போல. It's all because of duplication. ஏனென்றால் செய்ததையே நாம் செய்து கொண்டிருப்பதுதான் இதற்கு I am காரணம். not throwing stones at anybody. நான் இவைகளை சொல்லும்போது யாரையோ ஒருவரை குறித்து கல்லறிவதற்காய் குறை சொல்வதற்காக அல்ல. My God is hurting and I am hurting and I am shouting aloud. என் ஆண்டவர் காயப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நான் இதில் காயப்படுகிறேன், ஆகவே கூச்சலிட்டு சொல்கிறேன். My Lord is wounded in the house of his friends, so I am just coming to just speak it aloud. என் ஆண்டவர் தன் சிநேகிதருடைய வீட்டில் காயப்பட்டிருக்கிறபடியினால் நான் அதை சொல்லியே ஆக வேண்டும்.
try to do things which are undone by other people. மற்றவர்களால் செய்யாமல் விடப்பட்ட ஊழியம் எதுவோ அதை கண்டுபிடித்து செய்ய வேண்டும். Go to drug addicts. நீங்கள் மதுபான போதைகள் மருந்துகளுக்கு அடிமையாயிருக்களை தேடி போங்கள். Start a ministry for drug addicts. அவர்களுக்காக நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். There are so many people who are AIDS patients, terminally ill patients. இந்த எய்ட்ஸ் என்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற வியாதியஸ்தர்கள் ஏராளம் உண்டு. அவர்களுக்கு செய்யலாம். Start a ministry for them. அவர்களுக்காக ஆறுதல் ஊழியத்தை செய்யுங்கள். And there are many invalid people. Start a church for invalid people. பலவீனமானவர்கள், சரீர அவயத்தில் அவர்கள் பயன்படுத்த முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கவீனம் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஊழியத்தை செய்யலாம். Start a ministry for auto walos, rickshaw walos. You know the auto walos language in Madras. You start a ministry for them. இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரியும், ரிக்ஷா ஓட்டுநர்கள் தெரியும். இப்படிப்பட்ட குறிப்பிட்ட பணியாற்றுவர்களுக்காக நீங்கள் இந்த சென்னை பட்டணத்தில் ஊழியத்தை செய்யலாம். And start a ministry for lorry drivers. They are a separate tribal by themselves. இந்த லாரி ஓட்டுநர்கள் வித்தியாசமான மக்கள் கூட்டம், அவர்களுக்காக நாம் ஊழியத்தை செய்யலாம். There are so many colleges and education institutions. Start ministry among students. எத்தனையோ கல்லூரிகள், உயர்நிலை பள்ளிகள் உண்டு. இந்த மாணவர்களுக்காக ஊழியத்தை செய்யலாம். Only thing you won't get any tithe. That is the problem. ஆனால் பிரச்சனை என்ன? இந்த ஊழியத்தை செய்யும்போது தசமபாகம் கிடைக்காது. It is a poor revenue. ஏனென்றால் இதில் வருமானம் இல்லாத ஊழியம். And you don't go there. அங்கே நீங்கள் போவதும் இல்லை. It is only investment, investment and investment. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் நீங்கள் அதிகமாய் பணம் செலவிட வேண்டும். Why don't we start churches for students? நீங்கள் மாணவருக்காக ஏன் ஒரு சபை ஆரம்பிக்க கூடாது? You start churches for students. I will come and preach for you. நீங்கள் மாணவருக்காக ஒரு சபை ஆரம்பிப்பீர்களானால் நான் வந்து பிரசங்கிக்கிறேன். And I will fill your church in 1 month. ஒரு மாதத்திற்குள்ளாக அநேக மாணவர்களை உள்ளே கொண்டு வந்து நிலைக்க Because I have a முடியும். message for young people. ஏனென்றால் என்னுடைய இருதயத்தில் மாணவருக்கான செய்தி உண்டு. I have a message for young people. வாலிபருக்கான செய்தி என்னிடத்தில் உண்டு. So many colleges. எத்தனையோ கல்லூரிகள். Let us try to look into areas which are totally untouched. யாருமே தொடாது இந்த ஊழியம் செய்யப்படாது இருக்கிற அந்த பகுதிகளை கவனித்து ஊழியம் செய்ய வேண்டும். Go to red light areas and start ministry. நீங்கள் சிவப்பு விளக்கு பகுதிகள் என்று சொல்கிற இடங்களிலே போய் ஊழியத்தை செய்து பாருங்க. My wife started a ministry among the red light people in Vellore. வேலூர்ல இருக்கிற சிவப்பு விளக்கு பகுதியிலே என்னுடைய மனைவி ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். I was terribly scared. நான் அதை செய்ய அவர்கள் ஆரம்பித்தபோது மிகவும் பயந்து விட்டேன். I said, don't give our house address when you meet them. நீங்கள் அவளை சந்திக்க போகும்போது வீட்டு முகவரி எல்லாம் அவளுக்கு கொடுத்து விட்டு வராதே என்று சொன்னேன். If they come here, what will happen? அவர்கள் வீட்டிற்கு வந்து விட்டால் என்ன நடக்கும்? She said, don't worry, I won't tell them from which street I am going to them. நான் தவிஸ் அவர்கள் சொன்னார்கள் நான் எந்த தெருவிலிருந்து வருகிறேன் என்று கூட அவளுக்கு சொல்ல மாட்டேன் என்றார்கள். 2 to 3 years she very patiently she did ministry in that place. அந்த குறிப்பிட்ட பகுதியிலே 2 முதல் 3 ஆண்டுகள் பொறுமையோடு ஊழியத்தை செய்தார்கள். You know what happened? என்ன நடந்தது? Several people got converted. அநேகர் அந்த இடத்திலிருந்து மனம் திரும்பினார்கள். And a church needed to be formed there. அங்கே ஒரு சபை உருவாக்கப்பட்டது. And at that time we had to go to North India. அப்பொழுது நாங்கள் வட இந்தியாவிற்கு மாறி சென்றோம். So she handed it over to Navajeevan Mandal of Friends Missionary Prayer Band. அந்த சமயத்தில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நவஜீவன் சேவா மண்டல் என்ற ஊழியத்திற்கு அந்த இடத்தை காட்டிக் கொடுத்தார்கள். Now their children are growing in that care. இப்பொழுது அந்த சோப்பு விளக்கு பதிலே வாழ்ந்த மக்களுடைய குழந்தைகள் அந்த விடுதியில் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are rehabilitated. அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு வருகிறது. Can you not do it? நீங்கள் செய்யக்கூடுமே. Oh brothers and sisters, why don't we think of people who are untouched and minister unto them rather than meeting with people who have been met with again and again. ஏற்கனவே சந்திக்கப்பட்டவளே சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காப்பி அடிக்கிற ஊழியத்தை செய்யாமல் சந்திக்கப்படாது விடப்பட்டிருக்கிற கவனிக்காமல் தள்ளப்பட்டிருக்கிற மக்களை நாம் கண்டுபிடித்து நாம் ஏன் இந்த ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடாது? Take hard work. மிக கடினமான வேலை செய்ய வேண்டும். There was an old man. அங்கே ஒரு வயதான மனிதன் இருந்தான். He was 85 years young. அவனுக்கு வயது 85. You call him old but he says young. நாம் அவனை பார்த்து வயதானவர் கிழவர் என்று சொல்லுவோம். ஆனால் அவன் சொன்னான் நான் இளைஞனா இருக்கிறேன். And he wanted a birthday gift. அவனுக்கு ஒரு பிறந்த நாள் பரிசு கேட்டான். You know what birthday gift he wanted? அந்த பிறந்த நாள் பரிசு என்ன தெரியுமா? He told the servant of God, தேவ ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், I am 85 years today. This is my birthday. இன்றைக்கு எனக்கு 85 வயதாகிவிட்டது. Oh, happy birthday. நல்ல பிறந்த நாள் வாழ்த்து என்று அவர் சொன்னார். Many happy returns of the day. இன்னும் अनेक ஆண்டுகளை நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். He said, forget it. I have not come here for greetings. உம்முடைய வாழ்த்துதலுக்காக நான் வரவில்லை ஐயா. What do you want? என்ன வேண்டும் என்று கேட்டார். Shall I give you a spongy cake? ஏதாவது நல்ல மெதுவான கேக் நீங்கள் வயதான காலத்தில் சாப்பிடுவதற்கு தரட்டுமா? No. இல்லை. You know what he said? அவர் என்ன சொன்னார்? I am not interested in
spongy cakes. I want the hard mountain. இந்த மெதுவான கேக் அல்ல, இந்த கடினமான மலை எனக்கு வேண்டும். Give me this mountain. இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். I am 85, but I have the same strength which I had in the day of Moses when Moses told about us. எனக்கு 85 வயதாகிறது, ஆனால் மோசே என்னை அன்றைக்கு அனுப்பின நாளில் இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. After 45 years, I have the same spirit. அதே 45 ஆண்டுகள் கடிந்து போனாலும் அன்றைக்கு இருந்த அதே ஆவி என்னில் இருக்கிறது. Give me this mountain. இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். Give me the difficult work. இந்த கடினமான வேலை எனக்கு தாரும். Be challenged by this 85-year-old Caleb. அந்த காலேபின் ஆவி உங்களை பற்றி பிடிப்பதாக. Sixthly, ஆறாவதாக, do not seek popularity. பேர் புகழை தேடக்கூடாது. Do not seek popularity. பேர் புகழ் தேடக்கூடாது. Someone said like this. ஒருவர் விதமாய் சொன்னார், I went to the world and saw the church in it. நான் இந்த உலகத்திற்கு போனேன், அங்கே சபை இருந்தது. And I went to the church and I saw the world in it. ஆனால் சபைக்கு நான் போனேன், அங்கே உலகம் இருந்தது. How sad. எவ்வளவு துக்கமான ஒரு நிலை. How bad. எவ்வளவு மோசமான ஒரு நிலை. God put the church in the world. இந்த உலகத்தில் தேவன் சபையை வைத்தார். The devil put the world into the church. பிசாசு உலகத்தை சபைக்குள் வைத்திருக்கிறான். Instead of learning from Christ, கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக we are learning from cine stars and politicians. நாம் சினிமா நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகளிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். We are seeking popularity in every level. எல்லா நிலைகளிலும் பேர் புகழுக்காய் அலைந்து திரிகிறோம். Turn with me to John 5:44, what the Lord Jesus Christ said. ஆண்டவராகிய இயேசு யோவான் 5:44 என்ன சொல்கிறார் How பாருங்க. can you believe who receive honor from one another and do not seek the honor that comes from the only God? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? How will you believe? நீங்கள் எப்படி Because you விசுவாசிப்பீர்கள்? are interested in seeking popularity. ஏனென்றால் நீங்கள் பேர் புகழை விரும்புகிறீர்கள். Why do we seek popularity? நாம் ஏன் இந்த பேர் புகழை தேடுகிறோம்? As a preacher, I want to tell you. நான் பிரசங்கியார நின்று இதை சொல்ல விரும்புகிறேன். Any preacher, any minister of God who is not securely safe in Christ, he always has a threat from other people and he looks for popularity. எந்த ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று நிச்சயமற்றிருக்கிறாரோ அவர்தான் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று அலைந்து திரிவார். I want to tell you something. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Don't feel threatened by anyone. யாரும் நம்மை பயமுறுத்துகிறார்கள் என்று எண்ணவே வேண்டாம். Anyone can steal your money. எந்த ஒரு நபரும் உங்கள் பணத்தை திருடி விடலாம். No one can steal your ministry. ஆனால் ஊழியத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து திருட முடியாது. I remember Bhakt Singh now. பக்த் சிங் அவர்களை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். By any standard he is an apostle of the 20th century. இந்த 20ஆம் நூற்றாண்டின் அப்போஸ்தலன் என்று அவர் அழைக்கப்படுவதற்கு எல்லா தகுதி உடையவர். You know what he said? அவர் என்ன சொன்னார்? In our assemblies, எங்களுடைய சபைகளிலே people lose one item very often. அடிக்கடி ஜனங்க எங்களுடைய சபையிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இழந்து போகிறார்கள். You know what is that? என்ன தெரியுமா? Slippers after Sunday service. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தபோது செருப்பு காணாமல் போய்விடும். It's very common. அது சாதாரணமான அன்றாட நிகழ்ச்சி என்று சொன்னார். Especially in believers assemblies. குறிப்பா விசுவாசிகள் பங்கு கொள்கிற ஆலய ஆராதனை முடிவில். Why? ஏன்? They enjoy everything in common. ஏனென்றால் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவிக்கிற பழக்கம். But Bhakt Singh said something very interesting there. ஆனால் பக்த சிங் அவர்கள் மிக வேடிக்கையான ஒன்றை சொன்னார். Nobody loses his glasses. ஒருவரும் கண்ணாடியை விட்டு விடுவதே இழந்து போவதே கிடையாது. Nobody steals other man's glasses. ஒரு வேறு எவருமே மற்றவருடைய கண்ணாடியை திருட மாட்டார்கள். You know what he said? என்ன சொன்னார்? The vision and the ministry that God has given you, no man can steal from. தேவன் உனக்கு தந்திருக்கிற தரிசனத்தையும் ஊழியத்தையும் எந்த ஒரு மனிதனும் திருட முடியாது. So feel secure. ஆகவே மிகுந்த பாதுகாப்பாய் இருக்கலாம். Don't feel threatened. நீங்கள் எனக்கு இவர் பயமுறுத்துதலா இருக்கிறாரே என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம். Don't try to be known and don't try to become popular over the other preacher, the other minister, other worker. இந்த ஊழியக்காரனை விட, இந்த பிரசங்கியாரை விட, இந்த மேய்ப்பரை விட நான் பிரபலமா இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கவே வேண்டாம். You know what John the Baptist said? யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? I must decrease, நான் சிறுக வேண்டும், so he may increase. ஆதினால் அவர் உயர வேண்டும், பெருக வேண்டும். I want to say that again. அதை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். I must decrease, நான் சிறுக வேண்டும், so he may increase. அவர் பெருகும்படியாக இப்படி ஆக வேண்டும். Was that simple play of verbosity? இது
Was he simply playing with words? ஒரு வெறும் வார்த்தையை சொல் விளையாட்டா இது? No. இல்லை. Jesus endorsed it. ஆண்டவர் இயேசு இதை மிக உண்மை என்று சொன்னார். What did he say? என்ன சொன்னார்? John was a burning and shining light. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். First he was burning. முதலாவது அவன் எரிந்தான். That means he was decreasing. அப்படியானால் அவன் குறைந்து கொண்டே That போனான். means he was destroying himself. அவன் தன்னைத்தானே எரித்துக் கொண்டிருந்தான், He அழித்துக் கொண்டிருந்தான். was emptying himself. தன்னைத்தானே வெறுமையாக்கி He was கொண்டிருந்தான். pouring himself. அவன் தன்னை குறைத்துக் கொண்டிருந்தான். He was burning and shining. Our problem is we want to be shining without burning. நாம் அவனுடைய காரியம் என்னவென்றால் அவன் எரிந்தான் பிரகாசித்தான். நம்முடைய பிரச்சனை என்ன? நாம் பிரகாசிக்க விரும்புகிறோம், எரிய விருப்பமில்லை. Oh, that is the tragedy of today's ministry. இன்றைய ஊழியங்களின் மிக துக்ககரமான நிலை அது. Brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, let us learn from Christ and not from the world. நாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுவளாய் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுவளாய் இருக்க வேண்டியதில்லை. Jesus had his own fleshly brothers. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு His own fleshly brothers. அவருக்கு மாம்ச பிரகாரமான சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். You know what they told him? அவர்கள் என்ன சொன்னார்கள்? There is a big festival there. அங்கே பெரிய பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. Thousands and thousands of people would have gathered there. ஆயிரக்கணக்கான மக்கள் பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள். You must become popular. நீர் பிரபலமாக வேண்டும். You have miracle working power. நீர் அற்புதம் செய்கிற சக்தி உடையவர். You have more than 9 gifts of the Spirit. ஆவியின் 9 வரங்களுக்கு மேலாக அதிகம் இருக்கிறது. If you want to show yourself to the disciples, you go there. நீர் உம்மை மக்களுக்கு காட்ட வேண்டுமானால் அந்த பண்டிகைக்கு போகும். Don't work miracles in secret. மறைவிடத்தில் இந்த அற்புதத்தை செய்து பயனில்லை. Go there. ஆகவே பண்டிகைக்கு போக There is வேண்டும். no camera here. இங்கே இந்த விதமான புகைப்பட கருவிகள் இல்லை. Camera is there. அங்கே இருக்கிறது. You go பண்டிகைக்கு there. போங்க. What did Jesus say? ஆண்டவர் இயேசு அதற்கு என்ன சொன்னார்? I am sorry. நான் போவதில்லை. If you want, you go. நீங்கள் விரும்பினால் போங்கள், உங்கள் காலம். My time is not yet. என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. I don't go according to my impulses. என்னுடைய மனம் சொல்லுகிறபடி நான் போவதில்லை. I obey my divine inspiration. என்னுடைய தெய்வீக ஏவுதல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நான் போவேன். You go. நீங்கள் போகலாம், உங்கள் வேலை வந்துவிட்டது. After they went, அவர்கள் போன பிறகு, after delaying a long time, நீண்ட காலம் அவர் அந்த இடத்திலே அவர் இருந்த பிறகு, my Bible says, என் வேதம் சொல்லுகிறது, Jesus went there not openly but secretly. அந்த இடத்திற்கு, அந்த பண்டிகைக்கு வெளிப்படையாக அல்ல, அந்தரங்கமாய் போனார். In other words, வேறு வார்த்தையிலே சொல்வேனானால், Jesus never had any banda. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பந்தா வைத்து அலையவில்லை. The banda has become the religion, it has become the fashion, it has become the spirit, and it has become, very sorry for using the word, the culture of Christianity. Banda. கிறிஸ்தவத்தினுடைய ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது பந்தா போட்டு அலைந்து திரிவது. Decide tonight. என்று ராத்திரி தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Please wait. பந்தாவே பண்ண மாட்டேன் டிசைட் பண்ணுங்க. நீங்க ஒரு பிரசங்கர் இருக்கீங்களா, ஒரு கூட்டத்துக்கு போறீங்களா, பந்தாவா போக மாட்டேன். கார்ல போறேன்னா கார்ல முன்னால போய் நின்று காங் காங் நடிக்க மாட்டேன். நான் எங்கேயாவது இறங்கி மெதுவா உள்ள வருவேன். 10 பேர் ஆரவாரத்தோட நான் வரமாட்டேன். நான் சும்மா வந்து எல்லாரும் போல வந்து உட்காருவேன். பந்தா பண்ண மாட்டேன். நடக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் நடக்கிற மாதிரி நடப்பேன். பந்தாவே பண்ண மாட்டேன் டிசைட் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பந்தாவே பண்ண மாட்டேன், ரொம்ப சாதாரணமா இருப்பேன். நான் மனுஷங்கிறத மறக்க மாட்டேன். I am a man. You know, 2 weeks ago we were in Trichy. 2 வாரத்திற்கு முன்னதாக திருச்சி பட்டணத்தில் நாங்கள் இருந்தோம். We preached in the biggest Assemblies of God church in Trichy. திருச்சியில் இருக்கிற பெரிய அசெம்பிளி ஆஃப் காட் சபையிலே பிரசங்கித்தேன். Meetings were over. கூட்டங்கள் முடிந்து I விட்டது. wanted to have some fresh air. நான் கொஞ்சம் வெளியிலே உலாவ போக விரும்பினேன். So my wife and I we went for a walk. ஆகவே நானும் என்னுடைய மனைவியுமாக ரோட்டிலே நடந்து போய் At கொண்டிருந்தோம். least 25 people would have seen us on the road. வழியிலே ஒரு 25 பேர் எங்களை பார்த்திருப்பார்கள். Oh, Brother Stanley. Oh, Brother Stanley. Oh, Brother Stanley. I said, what happened to me? I'm perfectly normal. நான் நடந்து போய் கொண்டிருக்கும் என்னை பார்த்து சாலி 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 என்று சொன்னார்கள். நான் இயற்கையாகத்தான் நடந்து போனேன். அண்ணா அண்ணா என்ன எங்க போய் நான் என்ன என்று விசாரித்தேன். என்ன இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல நீங்க நடந்து போ. பிரீச்சர்ஸ் நடக்க மாட்டாங்களா, அல்லது நடக்க கூடாதா, அல்லது நடக்க முடியாதா, அல்லது நடக்க தெரியாதா, அல்லது நடக்க வராதா? Why this culture?
ஏன் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம்? Why 25 people should be surprised that we were walking on Trichy road? திருச்சி பட்டணத்தின் தெருவிலே நாங்கள் 2 பேர் நடந்து போவதை பார்த்து 25 பேருக்கு ஏன் இந்த அதிர்ச்சியும் ஆனந்த ஒரு கேள்வி? Why? ஏன்? Preachers are responsible for it. இதற்கு காரணம் பிரசங்கிமார்கள் தான். Preachers have created a banda culture. இந்த பிரசங்கிமார்கள் ஒரு பந்தா கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். Don't allow anybody to hero worship you. யாரும் எந்த ஒரு ஊழியக்காரரையும் கதாநாயகர் போல வைத்து வணங்க கூடாது. No flesh should glory in God's presence. தேவ பிரசன்னத்தில் மாம்சமான எவனும் மேன்மை பாராட்ட கூடாது. Paul and Barnabas, they ran out from people when people came to garland them. இந்த பவுலும் பர்னபாவும் தங்களுக்கு மாலை போட வந்த அந்த மக்களை விட்டு ஓடினார்கள். But today, ஆனால் இன்றைக்கு in some of the religious meetings, சில ஆவிக்குரிய கூட்டங்களிலே there is organized garlanding. இந்த வரிசைப்படி வந்து மாலை போடுவதற்கான ஒழுங்கு ஏற்கனவே செய்யப்படுகிறது. Christians, கிறிஸ்தவர்களே, when did we backslide so much? இவ்வளவாய் பின்வாங்கி போனது எவன்? எப்பொழுது? Nobody warned you? யாரும் உங்களை எச்சரிக்கவில்லையோ? Nobody shouted against this practice? இப்படிப்பட்ட பழக்கங்கள் செய்யக்கூடாது என்று உங்களை யாரும் சொல்லவில்லையோ? When did you get so mentally and spiritually paralyzed? நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக மனநிலை பிரகாரமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு துணிந்தது ஏன்? Seventhly, ஏழாவதாக, how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது? Do not adulterate the message. செய்தியை கலப்படம் செய்யக்கூடாது. Do not adulterate the message. செய்தியை கலப்படம் செய்யக்கூடாது. What is Satan's primary attack from the beginning? இந்த ஆதி முதல் சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன? He has been always trying to attack God's word. எப்பொழுது பார்த்தாலும் தேவனுடைய வசனத்தை தாக்குவதுதான் அவனுடைய வேலை. I don't want to go into the detail, but study how he spoke to our first parents. நம்முடைய முதல் பெற்றோரிடத்தில் அவன் என்ன பேசினான், எப்படி பேசினான் என்று நீங்கள் ஆராய்ந்து படித்துக் கொள்ளுங்கள். நான் விளக்கப் போவதில்லை. Take his statements. இந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். You know what he said? அவன் என்ன சொன்னான்? You know what he did? அவன் என்ன செய்தான்? He added something to what God had said. தேவன் ஏற்கனவே சொன்ன வார்த்தையோடு ஒரு சில பதங்களை சேர்த்தான். He avoided something from what God had said. தேவன் சொன்னதிலிருந்து ஒரு சில பதங்களை எடுத்து விட்டான். And he altered something of what God had said. தேவன் சொன்னதை கொஞ்சம் திரித்து சொன்னார். This has been his tactics from time immemorial. இது காலாகாலமாக அவனுடைய முறை. But God is jealous about his word. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறார். That is why in the last book of the Bible we read, don't add anything to it or remove anything from it. ஆகவேதான் வேதத்தின் கடைசி புத்தகத்தில் இந்த தீர்க்கதரிசன வசனங்களோடு ஏதொன்றையும் சேர்க்காதே, அதை விட்டு குறைக்காதே என்ற எச்சரிப்பு. If God has called you to preach his word, தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களை பிரசங்கிக்க அழைத்திருப்பாரேயானால், don't preach for the people but preach to the people. ஜனங்களுக்காக பிரசங்கிக்க கூடாது, ஜனத்திற்கு பிரசங்கிக்க வேண்டும். Christianity is filled with sermon tasters. Don't speak for them but speak to them. கிறிஸ்தவத்திலே பிரசங்கத்தை சுவைத்து பார்க்கிற மார்க்கு போடுகிற மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். ஆகவே ஜனத்திற்காக பேசக்கூடாது, ஜனத்தில் பேச வேண்டும். Galatians first chapter, here we have the testimony of the great apostle. கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் பெரிய அப்போஸ்தலனுடைய சாட்சியை வாசிக்கிறோம். First chapter, முதல் அத்தியாயம் verses 10 and 11. 10-11 வசனங்கள். Do I now persuade men or God? நான் இப்பொழுது யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? Do I seek to please men? நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? If I still pleased man, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் I would not be a servant of நான் Christ. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. But I make known to you, brethren, that the gospel which was preached by me is not according to man. என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். You know, people are trying to teach and preach according to the taste of people rather than the needs of people. ஜனங்களுடைய தேவைக்கு ஏற்ற பிரசங்கத்தை செய்வதற்கு பதிலாக ஜனங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற அவருடைய வாஞ்சைக்கு ஏற்ற பிரசங்கங்களை செய்கிறார்கள். Oh, that's a good translation. I want every one of you to be careful about this great trap. இந்த பெரிய ஆபத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். That is why ஆகவேதான் many Bible teachers have become evangelists. அநேக வேத பண்டிதர்கள், வேதத்தை போதிக்கிற போதகர்கள் இன்றைக்கு சுவிசேஷகர்களாக மாறிவிட்டார்கள். Many pastors have become evangelists. அநேக மேய்ப்பர்கள் சுவிசேஷகர்களாக மாறிவிட்டார்கள். And many prophets have become evangelists. அநேக தீர்க்கதரிசிகளும் இன்றைக்கு சுவிசேஷகராய் மாறிவிட்டார்கள். Why? Only if you comfort people and speak to people for their prosperity, there will be huge swelling crowds. இன்றைக்கு ஜனங்களுடைய ஆறுதலுக்காக, ஒருவேளை ஜனங்களுடைய கஷ்டத்தில் அவளை ஆறுதல் படுத்துகிற ஆசீர்வாத பிரசங்கங்களை செய்யாவிட்டால் எனக்கு இவ்வளவு கூட்ட மக்கள் வரமாட்டார்கள் என்று பயப்படுகிறார்கள். What worries me? எனக்கு என்ன கவலை என்றால், there are too many fear not sermons. இன்றைக்கு அதிகமாக பயப்படாதே என்ற பிரசங்கங்கள் தான் ஏராளம். Fear not, fear not, fear not, and people don't fear God also. இப்படி
பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஜனங்கள் தேவனுக்கும் பயப்படாமல் To போகிறார்கள். that extent we have gone. அந்த அளவுக்கு பயப்படாமல் இருந்து சொல்லிவிட்டோம். Worry not, worry not, worry not. Nobody worries about the unreached millions in our country. கவலைப்படாதே கவலைப்படாதே என்று சொல்லி இன்றைக்கு இந்த தேசத்தில் ஆண்டவர் அறியாத மக்களை குறித்து கவலைப்படாத மக்கள் கூட்டத்தை உருவாக்கி How many of you விட்டு are happy? எத்தனை பேர் சந்தோஷமா All இருக்கிறீர்கள்? those who are happy, lift up your hands. And சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். oh no, that is not the way we need to do it. இன்றைக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. If Apostle Paul had gone to a congregation, இன்றைக்கு அப்போஸ்தலர் பவுலடியார் இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பார். you know what he would say? என்ன சொல்லுவார்? How many of you are holy? எத்தனை பேர் பரிசுத்தமா இருக்கிறீர்கள்? Those of you who are holy, lift up the holy hand. பரிசுத்தமா இருக்கிறவர்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லுவார். How many of our hands will go up? எத்தனை பேருடைய கைகள் அப்படி துணிச்சலாய் போகும்? What is the problem? என்ன பிரச்சனை? We have replaced holiness with happiness. இந்த பரிசுத்தத்திற்கு பதிலாக பரவசத்தை காட்டுகிறோம். True spirituality emphasizes holiness and not happiness. உண்மையான ஆவிக்குரிய நிலை பரவசத்தை அல்ல பரிசுத்தத்தை வலியுறுத்தும். Who said that? யார் அதை சொன்னது? The great prophet A.W. Tozer said it. ஏ.டபிள்யூ டோசர் என்ற பெரிய தீர்க்கதரிசி விதமாய் சொன்னார். It is not my original. I am quoting A.W. Tozer. நான் சொந்தமாக இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஏ.டபிள்யூ டோசர் அவர்கள் எழுதின வார்த்தையை சொல்கிறேன். A true minister of God does not endeavor to make people happy, but he makes them holy. எந்த ஒரு உண்மை ஊழியக்காரனும் ஜனங்களை சந்தோஷப்படுத்த மாட்டார், அதற்கு பதிலாக அவர்களை பரிசுத்தப்படுத்த வாஞ்சிப்பார். Happiness is a byproduct of holiness. இந்த பரிசுத்தமாய் இருப்பதின் விளைவுதான் பரவசம். All those who are happy may not be holy, but all those who are holy are happy. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் பரவசமாய் தான் இருப்பார்கள், ஆனால் பரவசமாய் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. Everybody speaks about the physical needs. எல்லாரும் சரீர தேவைகளை குறித்து பேசுகிறார்கள். Everybody speaks about material prosperity. எல்லாருக்கும் பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். Why is the message of the cross? ஏன் இன்றைக்கு சிலுவையின் செய்தி இல்லை? We don't just preach Christ. நாம் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதில்லை. We are not just to preach Christ. நாம் வெறுமனே கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக அல்ல அழைக்கப்பட்டது. What are we called for? எதற்காக We அழைக்கப்பட்டிருக்கிறோம்? preach Christ and him crucified. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Cross of Christ has become the missing element in today's gospel. இன்றைய சுவிசேஷத்திலே சிலுவை என்கிற பதம் இல்லை. And Apostle Paul said, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், their God is their belly. அவருடைய தேவன் வயிறு. And they think about earthly things. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Material prosperity. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எண்ணுகிறார்கள். Physical health. சரீர தேவையை தேடுகிறார்கள். Who are they? யார் அவர்கள்? They are not the enemies of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் பகைஞர் அல்ல, but they are the enemies of the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகைஞராய் இருக்கிறார்கள். Understand? இதை நன்றாய் விளங்கிக் They are not கொள்ளுங்கள். the enemies of Christ, கிறிஸ்துவுக்கு அவர்கள் பகைஞர் இல்லை, but they are enemies of the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகைஞராய் Is there இருக்கிறார்கள். cross in your message? உன்னுடைய செய்தியிலே சிலுவையின் சத்தியம் உண்டோ? I must die. நான் சாக வேண்டும். Not I but Christ. நான் அல்ல, கிறிஸ்துவே. I must decrease. நான் சிறுக வேண்டும். He must increase. அவர் பெருக வேண்டும். I must suffer. நான் பாடுகளை பட I வேண்டும். must sacrifice. நான் தியாகம் பண்ண I வேண்டும். must be sanctified. நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Where are these messages of Watchman Nee? வாட்ச்மேன் நீ அவர்கள் சொன்ன இந்த செய்தி எங்கே? Where are these messages of Leonard Ravenhill? லெனார்ட் ரேவன்ஹில் அவர்கள் சொன்ன இந்த உரத்த செய்தி எங்கே? Where are the messages of Charles Finney? சார்ல்ஸ் பின்னி அவருடைய இந்த உச்ச செய்தி எங்கே? Where are the messages of John Wesley? ஜான் வெஸ்லியின் இந்த பரிசுத்த செய்தி எங்கே? Oh, Church of God! தேவ சபையே, Oh, ministers of God! தேவ ஊழியரே, Oh, prophets of God! தேவ It's தீர்க்கதரிசியே, time we come back to biblical message. நம்முடைய பரிசுத்தவான்களுடைய நேரத்துக்கு அந்த தரத்திற்கு திரும்பி வர Come வேண்டும். back to the Bible. வேதத்திற்கு திரும்பி We come வாருங்கள். back to the cross of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவின் சிலுவைக்கு திரும்பி I வாருங்கள். shall not glory anything but the cross of Jesus Christ, told Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு ஒன்றையே குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். Don't adulterate the message to make it tasty to the people. ஜனங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி சுவை தேவனுடைய வசனத்தை கலந்து பேசக்கூடாது. எட்டாவதாக, Do not bypass the poor. ஏழைகளை தாண்டி போக வேண்டாம். Do not bypass the poor. ஏழைகளை தவிர்த்து விட்டு போக வேண்டாம். In our enthusiasm to evangelize and convert people, ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தி அவர்களை தேவனுடைய மந்தையில் சேர்ப்பதற்கு உற்சாகத்தில் we should not forget the poor. ஏழைகளை மறந்து போக கூடாது. John was inside prison. யோவான் சிறைச்சாலையில் இருந்தான். Jesus was walking around. ஆண்டவராகிய இயேசு வெளியே இருந்தார். He did not understand what was happening to வெளியே him. நடக்கிறது என்ன என்று யோவானுக்கு விளங்கவில்லை. The darkness and the dampness of the dungeon began to shake his very faith. அந்த மனிதன் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையின் இருள்
அவனை சந்தேகப்பட வைத்து He விட்டது. sent 2 of his disciples. தன்னுடைய சீடர்கள் இருவரை அழைத்து Go to Jesus ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் போக அனுப்பினான். and you ask him, நீர் அவரை பார்த்து கேளுங்க, are you the Messiah? நீர்தான் மேசியாவா, Or should we wait for another? இல்லாவிட்டால் வேறொரு வர நான் காத்திருக்க வேண்டுமா? And Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், go and tell John what you see here. நீங்கள் இங்கே பார்க்கிறதை போய் யோவானுக்கு The சொல்லுங்கள். blind see, குருடர்கள் பார்க்கிறார்கள், deaf hear, செவிடர்கள் கேட்கிறார்கள், dumb speak, ஊமைகள் பேசுகிறார்கள், lame walk. முடவர்கள் நடக்கிறார்கள். And the gospel is preached to the poor. சுவிசேஷம் தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. The gospel is preached not to the elite and the affluent, but to the poor. வசதி வாய்ந்த பணக்காரர்களுக்கு அல்ல, தரித்திரருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. Go and tell John the இதை Baptist. நீங்கள் போய் யோவானுக்கு சொல்லுங்கள். Caring for the poor, active ministry to the poor is characteristic of any true messianic ministry. எந்த ஒரு உண்மை மேசியாவின் ஊழியம் இந்த தரித்திரரை நினைத்து தரித்திரரை கவனிக்கிற விசாரிக்கிறதா இருக்கும். You turn with me to the book of Galatians. கலாத்திய நிருபம். There we see Paul being commissioned to ministry, ஊழியத்திற்காக பவுலடியார் கட்டளை கொடுக்கிறார். and Barnabas. பர்னபாவுக்கு Both of them are commissioned to ministry. ஊழியத்திற்காக பவுலும் பர்னபாவும் ஒப்புக்கொடுத்து அனுப்பப்படுகிறார்கள். What did they say? என்ன சொன்னார்கள்? Read verses 9 and 10 of Galatians to a very key text. கலாத்திய நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். When James and Cephas and John, who seemed to be pillars, perceived the grace that had been given to me, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேவாவும் they gave me and Barnabas the right hand of fellowship, that we should go to the Gentiles and they would go to the circumcised. தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறயினத்தாருக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து They desired only that we should remember the poor. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். So that's the main thing. அதற்காகத்தான் அவர்கள் சொன்னார்கள், Go preach the gospel. நீங்கள் போய் சுவிசேஷத்தை புறயினத்தாருக்கு But பிரசங்கியுங்கள். in your enthusiasm to convert people, ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நடத்துகிற உற்சாகத்தில், in your enthusiasm to baptize people, ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற உற்சாகத்தில், in your enthusiasm to plant new churches, புதிய சபைகள் உருவாக்கி நிறுவுவதில் உள்ள காட்டுகிற உற்சாகத்தில் don't forget the poor. தரித்திரரை மறந்து போகாதீர்கள். Because there is always a temptation to put them on the back burner. ஏனென்றால் இந்த தரித்திரர் எப்பொழுதும் பின்னே வைத்து விடுகிற ஒரு சோதனை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. And Paul says, ஆகவே பவுல் என்ன சொல்கிறார்? this very thing I was also eager to do. இப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். கருத்துள்ளவனாயிருந்தேன். I was also already very serious about taking care of the poor. ஏற்கனவே தரித்திரரை விசாரிக்க கருத்துள்ளவனாயிருந்தேன். When you minister to poor people, ஏழை எளிய மக்களுக்கு நாம் ஊழியம் செய்யும் போது we are ministering to the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் ஊழியம் செய்கிறோம். I was hungry, நான் பசியா இருந்தேன், you fed me. நீங்கள் என்னை போஷித்தீர்கள். I was thirsty, தாகமா இருந்தேன், you quenched நீங்கள் me. எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். I was clothless, வஸ்திரம் இல்லாது இருந்தேன், you clothed நீங்கள் me. வஸ்திரம் I கொடுத்தீர்கள். was houseless, நான் வீடு இல்லாது இருந்தேன், you அந்நியனாய் இருந்தேன், took me நீங்கள் in. என்னை சேர்த்துக் I was கொண்டீர்கள். imprisoned, நான் காவலில் you இருந்தேன், came to see me. நீங்கள் என்னை விசாரிக்க I was வந்தீர்கள். sick, நான் வியாதியா you இருந்தேன், visited me. நீங்கள் என்னை சந்தித்தீர்கள். When did we see you, Lord, sick and hungry and naked and thirsty and outcast? ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராய், தாகம் உள்ளவராய், வஸ்திரம் இல்லாதவராய், வெளியே அந்நியராய் நாங்கள் கண்டோம்? Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், what you have done to one of these little ones, இந்த சிறியரில் எவனுக்கு இதை செய்தீர்களோ you have done it unto அதை me. எனக்கே செய்தீர்கள். Come, you blessed of the Lord, ஆகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். enter and enjoy the glorious kingdom that is prepared for you by my Father. உங்களுக்காக பிதாவானவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த ஆசீர்வாத ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசியுங்கள். Brothers and sisters, அருமை சகோதர let சகோதரிகளே, me ask you a question. நான் உங்களை பார்த்து கேட்கட்டும், If you are a minister, நீங்கள் ஊழியக்காரராய் இருப்பீர்களானால் what percentage of your church budget is taken out for exclusively to help the poor people? உங்கள் சபையிலே சேர்க்கப்படுகிற காணிக்கையிலே எத்தனை சதவீதம் இந்த ஏழை எளிய மக்களுக்காக சிறப்பாய் செலவிடப்படுகிறது? Maybe they need not be converted. ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பாது இருக்கலாம், Doesn't matter. அதை குறித்து அக்கறை இல்லை. Why? ஏன்? Our God, நம்முடைய தேவன், our Father, நம்முடைய தகப்பன், you know what he does? அவர் என்ன செய்தார்? He makes his sun to shine on the just and the unjust. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறவராய் And இருக்கிறார். he descends rain on those who are good and bad. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் அவர். Be perfect as your Father in heaven is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். All that we give need not be for converting poor people to Christianity. No.
கொடுக்கிற காணிக்கை எல்லாமே மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்படுகிறதா இருக்க வேண்டாம். Not necessary. தேவையில்லை அவ்விதமாய். He is poor. அவன் ஏழையாய் இருக்கிறான். He is penniless. அவன் பணம் இல்லாத He is இருக்கிறான். breadless. அவன் தரித்திரனாய் ஆகாரம் இல்லாத He is இருக்கிறான். homeless. அவன் வீடு இல்லாத இருக்கிறான். Your Father in heaven is perfect. பரலோகத்தின் பிதா பூரண சற்குணராய் He இருக்கிறார். is your brother. அவர் உன்னுடைய சகோதரன். He is your sister. அவர் உன் சகோதரி. He is not related to you. அவன் உனக்கு சொந்தமல்ல. But he is wounded. ஆனால் அவன் காயப்பட்டு இருக்கிறான். But what did the priest do? அந்த ஆசாரியன் என்ன செய்தான்? He came that way. அந்த வழியாக அவன் வந்தான். He just bypassed him. அவன் குற்றுயிராய் கிடக்கிறதை கண்டு அவனை தாண்டி போனான். Oh, Mr. Priest. ஆசாரியனே, Where are you going? நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Oh, I am going for the church service. It is நான் time. ஆலய ஆராதனைக்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். Then came the Levite. அதற்கு பிறகு லேவியன் வந்தான். He also bypassed. அவனும் அந்த குற்றுயிராய் இருக்கிறவனை பார்த்து தாண்டி போனான். Hey, where are you hurrying? ஐயா, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? I have to count tithes and offerings. நான் போய் தசமபாகம் காணிக்கை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். The religion is busy with its own religious activities. இன்றைக்கு மார்க்கம் என்பது தன்னுடைய மார்க்க கடமைகளிலே மிக அதிக வேலையா இருக்கிறது. But a dog came. ஆனால் அந்த வழியே நாய் ஒன்று வந்தது. According to Jewish people, Samaritans are dogs. யூதருடைய பாரம்பரியத்தின்படி சமாரியரை நாய் என்று அழைப்பார்கள். But that was a good dog. ஆனால் அது ஒரு நல்ல நாய். A good living dog is better than dead lions. செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி நல்லது. So he took care of that man. அந்த மனிதனை குற்றுயிராய் இருக்கிற மனிதனை எடுத்துக்கொண்டு போனான். Somebody did a research on that project. அந்த திட்டத்திலே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நடத்தினார்கள். Why did the priest and the Levite go bypassing that man? ஏன் இந்த லேவியனும் ஆசாரியனும் இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை கவனிக்காமல் தாண்டி போனார்கள்? You know what was the research answer? அந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்லுகிறது என்றால், That man was already robbed. இந்த மனிதன் ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்டு விட்டான். அவரிடத்தில் ஒன்றுமில்லை. We are laughing at ourselves. நம்மை நாமே பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. Consider the poor. தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். Spend as much time and treasure and talent for uplifting the poor people. ஏழை எளிய மக்களை உயர்த்துவதற்காக எவ்வளவு அதிகமாய் நம்முடைய திறமை, தாளந்து, தனத்தை கொடுக்க முடியுமோ கொடுங்கள். Minister to them. அவளுக்கு தேவையான ஊழியங்களை செய்யுங்கள். When you come to heaven, நீங்கள் பரலோகத்திற்கு வரும்போது and the Lord standing before the big assembly, பெரிய கூட்டத்திற்கு முன்பாக ஆண்டவர் என்று சொல்லுவார். you know what you will see there? என்ன நீங்கள் பார்ப்பீர்கள் தெரியுமா? Not many mighty are called. பலவீனர்கள், பலமுள்ளவர்கள் அநேகர் அழைக்கப்படவில்லை. Not many noble are called. பிரபுக்கள் அநேகர் அழைக்கப்படவில்லை. Not many rich people are called. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அழைக்கப்படவில்லை. But God has chosen the nobodies of the world so that no flesh should glory in His presence. அவருடைய சன்னிதானத்தில் ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இந்த உலகத்தில் இல்லாதவைகளை, தரித்திரமானவைகளை, பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். Ninthly, ஒன்பதாவதாக, how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது? Do not be money minded. பண எண்ணத்தோடு ஊழியம் Do செய்யக்கூடாது. not be money minded. பண எண்ணத்தோடு ஊழியம் When செய்யக்கூடாது. commissioning the 12 disciples, what did the Lord Jesus Christ 12 say? சீடர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பினது போது என்ன சொன்னார்? Go! நீங்கள் போங்கள், Preach the kingdom of God. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், Heal the sick. வியாதியஸ்தரை குணமாக்குங்கள், Cleanse the lepers. குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், Raise the dead. மரித்தோரை எழுப்புங்கள். Freely you have received, freely give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Why did he say that? ஏன் இப்படி சொன்னார்? Religion can easily be commercialized. இந்த மார்க்கத்தை அதை வியாபாரமாக சுலபமாய் மாற்றிவிடலாம். Especially healing ministries can be easily மிக commercialized. சுலபமாக சுகமளிக்கும் ஊழியத்தை வியாபாரமாக்கி விடலாம். That is why Jesus said like that. ஆகவேதான் இயேசு இப்படி சொன்னார். Freely you have received, freely give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Don't attach any price tags to your prayer or preaching or ministry. உங்களுடைய ஊழியத்திற்கு, உங்களுடைய பிரசங்கத்திற்கு, உங்கள் ஜெபத்தோடு கூட சேர்ந்து ஒரு விலைப்பட்டியலை சேர்த்து அனுப்பாதிருங்கள். Never do it. அதை நாம் செய்யக்கூடாது. Don't be coin conscious. எப்பொழுதும் பணத்தை மனதிலே கொண்டு பிரசங்கிக்க கூடாது. Sometimes you know what we say? நாம் என்ன சில சமயங்களில் சொல்வோம்? I did not raise money for me. நான் எனக்காக பணம் எழுப்பதில்லை, கேட்கவில்லை. After all, I was raising for my ministry. நான் ஊழியத்திற்காக தான் இந்த பணத்தை கேட்கிறேன். Who knows, you may be a Judas. நீங்கள் ஒருவேளை யூதாஸா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? What did Judas say? யூதாஸ் என்ன சொன்னான்? Hey, this ointment can be sold for 300 pieces of silver and the money can be given to the poor people. இந்த தைலத்தை 300 காசுக்கு விற்று
ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். But you know what the Bible says? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? He did not say that because he had a concern for the poor. ஏழைகளை குறித்து, தரித்திரரை குறித்து கவலையினால் அல்ல அவன் சொன்னது. He had the money bag with him. அவன் கையிலே பணப்பை இருந்தபடியினால் சொன்னான். And he put his hand into it as often as he wanted. அவன் விரும்புகிற நேரமெல்லாம் உள்ளே கை போட்டுக் கொண்டு இருந்தபடியினால் அவன் சொன்னான். You know that, isn't it? அது உங்களுக்கே தெரியும். But what was he telling? ஆனால் அவன் என்ன சொன்னான்? This can be given to poor people. இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். Friends, let us ask a question. அருமை நண்பர்களே, நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக் கொள்வோம். Is it money for ministry or ministry for money? ஊழியத்திற்காக பணமா இல்லாவிட்டால் பணத்திற்காக ஊழியமா? 15 years ago I wrote an article, ministry for money or money for ministry. 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஊழியத்திற்காக பணமா பணத்திற்காக ஊழியமா என்று ஒரு கட்டுரை எழுதினேன். An Australian missionary journal reprinted that article in that quatrain. ஆஸ்திரேலிய மிஷனரி ஒருவர் அவருடைய பத்திரிகையில் அதை பிரசுரம் பண்ணினார். And that became big talk in Fuller Theological Seminary in the United States. அந்த ஒரு கட்டுரை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கிற புல்லர் இறையியல் கல்லூரியிலே ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். And that was brought to me by Dr. Sam Kamalasan. அதை இந்த விவாதம் வந்தது என்பதை டாக்டர் சாம் கமலேசன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். You know what he told me? அவர் என்ன சொன்னார்? You wrote it for India, that is good enough. இந்தியாவிற்காக நீங்க எழுதினீர்கள், நல்லது. But one man printed it in Australia and that became a news in America, and they asked me, an Indian, whether I knew Brother Stanley. அங்கே இந்த கட்டுரையை ஆஸ்திரேலியாவில் ஒரு கண்டு அதை அங்கே பிரசுரித்தார். அதை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே இந்த கல்லூரியிலே பேசினார்கள். நான் இந்தியனாய் இருந்தபடினாலே இந்த ஸ்டான்லியை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் என்று சொன்னார். Then I asked Dr. Kamalasan, what do you want me to do? நான் இந்த கேள்வியை கேட்டபோது சொன்னபோது, ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். He said, please copyright all your articles. அவர் சொன்னார், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கட்டுரை எல்லாம் நீங்கள் பதிவு செய்து விடுங்கள் என்றார். So I am copyrighting my article, and after that people are reprinting more. நான் இப்படி பதிவு செய்யப்பட்ட கட்டுரை என்று நான் சொன்னாலும் இன்றைக்கு எல்லாரும் அதை பிரசுரிங் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். Why? Yeah. This has become a problem. இது இன்றைய பிரச்சனை. Because people are looking for ministry for money rather than money for ministry. ஊழியத்திற்காக பணம் தேடுகிறதுக்கு பதிலாக பணத்திற்காக ஊழியம் செய்கிற மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். Once and for all, decide in the presence of God tonight. தேவ சன்னிதானத்தில் ஒரே விஷயமாய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Money will be thrown into the back burner. இந்த பணம் என்பது இந்த திரைக்கு பின்னால் போடப்பட வேண்டும். Whether money is there or not, I don't care. பணம் இருக்கிறதோ இல்லையோ அதை குறித்து அக்கறை இல்லை. The moment we talk about ministry, we immediately talk about money. ஊழியம் என்று நாம் சொல்ல ஆரம்பித்த உடனே பணத்தை தான் பேச ஆரம்பிக்கிறோம். What do we need? என்ன நமக்கு தேவை? We need a fan. எங்களுக்கு ஒரு ஃபேன் வேண்டும். We need a van. எனக்கு ஒரு வேன் We வேண்டும். need a can. எங்களுக்கு ஒரு Can. But what God needs is a man. ஆனால் இன்றைக்கு தேவனுக்கு தேவை மனிதன். God is looking for man. தேவனுக்கு தேவை மனிதன். You can do the ministry without van. நீங்கள் வேன் இல்லாமல் ஊழியம் You செய்யலாம். can do the ministry without fan. வேன் இல்லாமல் ஊழியம் You செய்யலாம். can do the ministry without a can. இந்த கேன் இல்லாமல் ஊழியத்தை செய்யலாம். But God wants man for the ministry. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவனுக்கு மனிதர் தேவை. So do all that is possible. Do all that is possible, as much as Paul said, as much as is in me, I want to preach the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல என்னால் ஆன மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிரயாசப்படுங்கள். So never be money conscious as far as ministry is ஆகவே concerned. ஊழியத்தை பொறுத்தமட்டில் பண நோக்கமுடையவர்களாய் செய்யக்கூடாது. People gave a lot of money to the apostle. அப்போஸ்தலருக்கு ஜனங்கள் பணத்தை கொடுத்தார்கள். Where was the money? இந்த பணம் எங்கே இருந்தது? Follow me carefully. நன்றாய் கவனியுங்கள். The money was not in their fists, but it was at their feet. இந்த பணம் அப்போஸ்தலர் கையில் அல்ல காலில் இருந்தது. Why do I say that? ஏன் இப்படி சொல்கிறேன்? Next morning that man goes to prayer. அடுத்த நாள் அந்த மனிதன் ஜெபிக்க போனான். What does he say? அவன் அந்த இடத்தில் என்ன சொன்னான்? Silver and gold I have none. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அது ஏன்ட்ட இல்ல, அது என் கால்ல வச்சது அங்க கிடக்கு, ஏன்ட்ட இல்ல. I don't have. என்னிடத்தில் அந்த வெள்ளியும் பொன்னும் இல்லை. You understand? விளங்கிக் கொண்டீர்கள்? Silver and gold I don't have. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. It is underfoot. என்னுடைய காலின் கீழ் இருக்கிறது. That is heaven. அதுதான் பரலோகம். That is heavenly ministry. அதுதான் பரலோக ஊழியம். That is heavenly concept. அதுதான் பரலோகத்தின் எண்ணம். In heaven gold is underfoot, not around neck. பரலோக ராஜ்யத்தில் நாம் போகும்போது அங்கே பொன் நம்முடைய காலின் கீழ் இருக்கும். That is the right perspective. அதுதான் சரியான கண்ணோக்கம். That is the right understanding. அதுதான் சரியான எண்ணம். Don't be money minded at all in any quarter.
about ministry. ஊழியம் செய்யும் போது எந்த ஒரு இடத்திலும் Tenthly and lastly, பத்தாவதாக கடைசியாக how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not violate scriptural principles. வேத முறை வழிகளை நீங்கள் மீறக்கூடாது. வேத தத்துவங்களை மீறக்கூடாது. Do not violate scriptural principles. வேத தத்துவங்களை நாம் மீறி செய்யக்கூடாது. Turn with me to 1 Corinthians 3rd chapter. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். I'll read from verse 10 to 15. 10 முதல் 15 வரை வாசிக்கிறேன். 1 Corinthians 3rd chapter. 1 கொரிந்தியர் 3 reading from 10 to 15. 10 முதல் 15 வரை. According to the grace of God which was given to me as a wise master builder, I have laid the foundation and another builds on it. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். Let each one take heed how he builds it. அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். Not what he builds, but how he builds. எப்படி என்ன கட்டினான் என்பதல்ல, எப்படி கட்டினான். And no other foundation can anyone lay than which is laid, which is Jesus Christ. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. If anyone builds on this foundation with gold, silver, precious stones, wood, hay and straw, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவை இவைகளை கட்டினால் each one's work will become manifest. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். The day will declare it, because it will be revealed by fire. ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். And the fire will test each one's work of what sort it is, not of what size it is, but of what sort it is. அவனவருடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று, எவ்வளவு பெரிதென்றல்ல, எத்தகையது, எத்தன்மையுள்ளது என்று சோதித்து பார்க்கும். It is quality, not the quantity. ஆகவே இது தரத்தை தான் சொல்கிறதே தவிர எண்ணிக்கை அல்ல. Never sacrifice quality for quantity. ஆகவே அளவிற்காக தரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம். Not how much, but how, that is important. எவ்வளவு என்றல்ல, எப்படி என்பதுதான் மிக முக்கியம். You know what is the Bible? வேதம் என்ன சொல்கிறது? It is the plumb line. இது ஒரு தூக்கு நூல். And there was a plumb line in the hand of Zerubbabel. செருபாபேலின் கையில் ஒரு தூக்கு நூல் இருந்தது. That is the basic instrument for any building construction. எந்த ஒரு கட்டிடத்திற்கு மிக அத்தியாவசியமான ஒரு சாதனம் அது. Because that never tells the lie. ஏனென்றால் அந்த தூக்கு நூல் பொய் சொல்வதில்லை. It always measures the verticality. எப்பொழுது அது செங்குத்தா இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்து பார்க்கிற ஒரு ஆயுதம். You know what God said? தேவன் என்ன சொல்கிறார்? The eyes of the Lord behold the plumb line in the hand of Zerubbabel with delight. செருபாபேலின் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. You may run, நீங்கள் ஓடலாம். you may participate in athletics, நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடலாம். but you are not crowned unless you run according to rules. ஆனால் நீங்கள் சட்டத்தின்படி நீங்கள் அதை ஓடி முடிக்காவிட்டால் நீங்கள் முடிசூட்டப்படுவதில்லை. There may be blessings. ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். Moses, மோசேயே, Aaron, ஆரோனே, you bet the rock twice. நீங்கள் அந்த கன்மலையை 2 முறை அடித்தீர்கள். What happened? என்ன நடந்தது? Water gushed out. அதிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது உண்மை. Miracle. அற்புதமாய் நடந்தது. Blessing. ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்கு. Everybody said wonderful. எல்லாரும் அற்புதம், அதிசயம் என்று சொன்னார்கள். But God said awful. ஆனால் தேவன் அதை குறித்து பரிதாபமாய் சொன்னார். What did he say? என்ன சொன்னார்? Because you did not hallow my name, நீங்கள் என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதினால் you will not enter Canaan. நீங்கள் அந்த கானானுக்குள் போவதில்லை. Did not miracle happen? ஐயா, இது அற்புதம் நடக்கவில்லையா? Did not water gush out? தண்ணீர் வரவில்லையா? Did not wonderful thing happen and people were quenched of their thirst? அற்புதமாய் தண்ணீர் வந்து ஜனங்கள் தாகம் தீர்க்கப்படவில்லையா? Are not people blessed? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையா? Maybe. ஆமாம், நடந்தது. But you won't enter Canaan. ஆனால் நீ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போவதில்லை. Why? ஏன்? God's work must be done God's way. தேவனுடைய பணி தேவனுடைய வழியில் செய்யப்பட வேண்டும். The end does not justify the means. நாம் செய்கிற நம்முடைய ஊழியத்துடைய முடிவு நாம் நன்றாய் செய்தோம் என்பதற்கான அத்தாட்சி அல்ல. முடிவை வைத்து முறை சரி என்று சொல்லக்கூடாது. The end does not justify the means. முடிவை வைத்து முறை சரி என்று சொல்ல முடியாது. Our ministry should not only be spiritual. நம்முடைய ஊழியம் ஆவிக்குரியதாய் மட்டும் இருக்க கூடாது. It must be scriptural. அது வேதத்தின் படியாகவும் இருக்க வேண்டும். Once again, நான் திரும்பவும் சொல்கிறேன். this is the final statement I want to make in this message. இந்த செய்தியிலே முடிவாய் நான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் உண்டானால் Our ministry should not just be spiritual. நம்முடைய ஊழியம் ஆவிக்குரியதாய் மட்டும் இருந்தால் போதாது. They must be scriptural. அது வேதத்தின் படியாகவும் இருக்க வேண்டும். Heaven and earth shall pass away, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். but my word shall never ever pass away. தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. And he who does according to the word and the will of God, தேவனுடைய வார்த்தையின்படி
தேவ சித்தத்தின்படி எவன் ஒருவன் ஊழியம் செய்கிறானோ he shall abide forever and அவன் ever. என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். My reward for that faithful worker comes with him. உண்மையான ஊழியக்காரனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறேன். Amen. Come, Lord Jesus. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.